வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அற்புதமான காலை வேளையில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் வாங்க, வீடியோவில் வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் பேசுறது சரியா கேக்குதா? ஓகே, வாங்க. பார்ட்டிசிபேஷன்ஸ் அவ்வளோ பேரும் வீடியோவில் வாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. கர்ம ஜோதிடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது என்னதான் இருக்கிறது இந்த கர்ம ஜோதிடத்துல? வழக்கமான ஜோதிடத்திற்கும் இந்த கர்ம ஜோதிடத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க, எல்லாரும் வீடியோல வந்தீங்கன்னா தான் வகுப்பை துவக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இது அறிமுக வகுப்பு. அடுத்தடுத்த வகுப்புல நீங்க இணையும் போது வீடியோவில் தான் வரணும். ஒரு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துக்கோங்க. வேற எங்கேயும் கவனச்சிதறல் இருக்க வேண்டாம். வழக்கமா 2 மணி நேரம் நடக்கும் நம்ம வகுப்பு. மாலை நேரத்துல 7 மணிலேருந்து 9 மணி வரை நடக்கும். இன்றைக்கு அறிமுக வகுப்புன்றதுனால ஒரு மணி நேர வகுப்புல நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த ஆன்லைன் வகுப்புல சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க வீட்டில இருந்து பார்த்துக்கலாம். அதே சமயத்துல எப்படி வேணாலும் அதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். அப்படி இருக்கக்கூடாது. அது வகுப்பறை மாதிரியே நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு வகுப்புல நீங்க எப்படி உட்காருவீங்களோ அதே மாதிரி இதையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஜோதிட வகுப்பு என்பது திருக்கோவிலுக்கு செல்வது மாதிரிதான். திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து விட்டு அமைதியாக இந்த பலிபீடம், அந்த கொடிமரம் பக்கத்துல அமரும் இல்லையா, அதுபோல அந்த எண்ணங்களோடு நாம் அமரும் போது அந்த இறையாற்றல், குருவாற்றல் முழுமையாக நம்மை நோக்கி உள்ளே வரும். பொதுவா திருக்கோவில்கள்ல இந்த கொடிமரம் தான் ஆற்றலை உள்வாங்குகின்ற ஒரு தன்மை. எனவேதான் கொடிமரத்தை எப்பொழுதுமே கோவிலுக்கு வெளியில வச்சிருப்பாங்க. அப்படியே கோவிலுக்கு உள்ளே இருந்தாலும் கூட அது விண்ணோடு தொடர்பில் இருக்கும். காரணம், நாம் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் விண்ணுக்கு கொண்டு சென்று நம்முடைய கர்மாவுக்கு ஏற்றவாறு இந்த பிரார்த்தனைகள் பலிப்பதும் பலிக்காததும் நடக்கும். அப்ப கர்மா எங்கே இருக்கு என்றால் கர்மக்காரகன் சனியிடம் இருக்கிறது நம்முடைய கணக்கு வழக்கு எல்லாம். எனவேதான் அவனை கணக்கன் என்று சொல்லுவாங்க. சில நேரத்தில் அவனை கஞ்சன் கூட சொல்லுவாங்க. காரணம், அந்த அளவுக்கு கணக்கு வழக்குல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த நான் இறைவன் அருகில் போய் நாம் வழிபடு, அதாவது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவதில்லை. இறைவனை தரிசித்து விட்டு கொடிமரத்தின் அருகில் தான் நாம் சாஷ்டாங்கமாக வழிபடுவோம். இதுக்கு காரணம், ஐயா சாமி, நாங்கள் மூலவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம், நீ எதுவும் இடையூறு செய்திடாத. எனவே என்னுடைய கர்மா எப்படி இருந்தாலும் இறைவன்கிட்ட சொன்ன காரியத்தை நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடு என்று அங்கே கொடிமரத்திடம் வணங்கி, கொடிமரம் நேரா அது ஆண்டனா மாதிரி, அந்த காலத்திலே நமக்கு ஆண்டனா இருக்கு. அந்த ஆண்டனா என்ன பண்ணுவோம், நேரா சனி கிரகத்துக்கு நமக்கு அனுப்பும் நம்முடைய பிரார்த்தனையை. சனி கிரகத்துல, அது சனி கிரகம்ன்றது சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய கர்மாவை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்யூட்டர். அந்த டேட்டாவில் எடுத்து பார்க்கும். சிவராம கணேசனுடைய பிரார்த்தனை இருக்கிறதா, அந்த பிரார்த்தனையை செவி மடுக்கலாமா, அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றலாமா, நிறைவேற்றுவதற்கான தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து விட்டு, சரி நிறைவேற்றலாம், ஓரளவு நல்ல மனுஷன்தான், ஓரளவு புண்ணியம் செய்திருக்கிறார், அதனால இந்த பிரார்த்தனையை பழிக்கலாம்
என்று சனியினுடைய ஒப்புதலோடு நம்முடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். இது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். ஆன்மீகத்துல இருப்பவர்களுக்கு இந்த செய்தி முழுமையாக அறிந்திருப்பார்களா என்பது தெரியாது. ஆனா ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்துக்கும் அந்த நெருங்கிய தொடர்பு, ஆன்மீகம் அறிந்தவர்கள் ஜோதிடத்தை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தோடு தொடர்புடையவர்கள் ஆன்மீகத்தோடு இறை நம்பிக்கையோடு இருப்பது இன்னும் சிறப்பு. இப்ப இறை நம்பிக்கை இல்லாதவங்க படிக்க வேணாமா? இல்ல, தாராளம் படிக்கலாம். இது ஒரு அறிவியல், இது ஒரு சயின்ஸ், இது ஒரு கணித வகுப்பு. இருந்தாலும் இறை தொடர்பு இல்லை என்றாலும் இயற்கை தொடர்பு கண்டிப்பா இருக்கணும். அப்ப இயற்கையோடு ஒன்றாதவர்களுக்கு இந்த படிப்பு எவ்வளவுதான் படிச்சாலும் ஏறாது. இப்ப நீங்கெல்லாம், உங்களை நான் பாராட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளலாம். காரணம், நீங்கள்லாம் இறைவனோடு இயற்கையோடு தொடர்பில் இருக்கிறீர்கள். அப்படி இயற்கையோடு தொடர்பில் இருந்தால்தான் இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இந்த வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்து படிக்க இயலும். அப்ப இதில் ஆர்வம் வருகிறது என்றாலே நீங்கள் இயற்கையோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஜோதிடத்துல இயற்கை, கிரகம், நேச்சுரல் எல்லாமே நேச்சுரல் பிளானட் தான். இருந்தாலும் நேச்சுரலா இயற்கையை அதிகம் விரும்புகின்ற, இயற்கையோடு இசைந்து பயணிக்கின்ற கிரகம் என்றால் ஒரே ஒரு கிரகம் தான். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நம்மை செயற்கையாக செயல்பட தூண்டும். ஆனால் இயற்கையோடு இருக்க வேண்டும் என்று கண்டிப்போடு, அதே சமயத்தில் மிகுந்த சிரத்தையோடு, நேர்மையோடு, உண்மையோடு ஒரு கிரகம் பயணிக்கிறது. அந்த இயற்கையோடு வாழ்வதற்கு நம்மை தூண்டுகிறது, நம்மை வாழ்விக்கிறது என்றால் ஒரே ஒரு கிரகம் தான், அதுதான் குரு. எனவே குரு கிரகத்தினுடைய தொடர்பு இருப்பவர்களால் மட்டுமே இந்த வகுப்பு, இதை போன்ற ஒரு வகுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ள முடியும். இந்த வகுப்பில் கூறப்படுகின்ற செய்திகளையும் உங்களால் ஈர்த்து கொள்ள முடியும். எனவே நாம் எப்பொழுதுமே, நாம் ஒவ்வொரு வகுப்புலையும் இந்த குருவோடு உரையாடு என்று கூட ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியில ஒரு நிகழ்ச்சி வைப்போம். அதே போல நாம் குருவோடு, விண்ணில் இருக்கின்ற குருவோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். இப்போ மண்ணில் எந்த கிரகத்தோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் என்றால் புதனோடு தொடர்பில் இருக்கிறோம். இந்த புதனும் குருவும் தான் இன்றைய நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகமாக குருவும், வாழ்வதற்கு பல்வேறு இடையூறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக புதனும் இருக்கிறான். இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். இதுவரை நான் பார்த்த ஜோதிட வகுப்புகள்ல நமக்கு இடையூறு செய்கின்ற கிரகங்கள் என்றால் சனிதான். சனி பயிற்சி, ஏழரை சனி, அதே போல அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்றெல்லாம் நம்மை சொல்லி சொல்லி பயமுறுத்துவார்கள் அல்லவா? அதனால எல்லா ஜோதிடர்களும் சனி என்ற கிரகத்தை தான் நாம் அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் சனி என்ற கிரகம் கடந்து இன்னைக்கு சர்ப்ப கிரகங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்கே போனாலும் சர்ப்ப தோஷம், பித்திரு தோஷங்கள், அந்த தோஷம், இந்த தோஷம், அப்படி இப்படி என்று நம்மை அலக்களித்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடர். இது என்ன உண்மைதானா? அப்படியே இவங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா கூட, பரிகாரங்கள்லாம் செய்து வந்தாலும் கூட ஒன்றும் நடக்கலையே என்று நாம் அல்லாடி கொண்டிருக்கிறோம், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப எது உண்மை? யாரை நம்புறது? ஜோதிடர்கள் கூறுவது உண்மையா, அல்லது ஜோதிடமே பொய்யா, அல்லது ஜோதிடர்கள் பொய் பேசுகிறார்களா என்ற கேள்வியெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அதற்கெல்லாம் ஒரு மணி நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு விடையை நாம காண்பது சிறப்பு என்று நினைக்கிறேன். வழக்கமாக லைவ் செய்யக்கூடிய இடத்திலிருந்து நான் இப்ப லைவ் செய்யல. ஒரு அவசர வேலையாக இன்றைக்கு சென்னை வந்த காரணமாக வேறு வழி இல்லாம சென்னை அலுவலகத்துல ஒரு தற்காலிகமாக லைவ் ஏற்பாடுகள் செய்து இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல சில இடையூறுகள் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்துறலுங்க. நடுவில் கட்டானாலும் மீண்டும் இணைப்புக்கு முடிந்தவரை வந்து விடுகிறேன். அதனால ஒரு மணி நேரம் தடை இல்லாமல் நாம் இந்த வகுப்பை தொடர முடியும் என்று கருதுகிறேன். வழக்கமாக பொதுவாக நம்முடைய இயக்கம் இன்றைக்கு இயல்புக்கு மாறானதாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்ப இயல்பு என்பது எது என்றால் இயற்கையோடு இசைந்து வாழ்வது இயல்பு.
அப்ப இயற்கையோடு இசைந்து வாழ்கிறோமா என்றால் இன்றைக்கு இல்லை. பெரும்பாலான அன்பர்கள் இன்னைக்கு 95% அப்படித்தான் இருக்கும். வேறு வழி இல்லை. இன்னைக்கு வேறு வழியில எங்களுக்கு அதிகமான கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, அதை நோக்கி ஓட வேண்டி இருக்கிறது. குழந்தைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, கணவன் மனைவி, வேலை என்று பல சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய நிலையில் இயற்கையோடு இசைந்து வாழ்வது என்பது நாங்கள் விரும்பினாலும் கூட பல நேரங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு எண்ணங்களோடு, கவலையோடு, சில நேரத்தில் பயத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தினால நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பல்வேறு பணிகள், சென்னை மாநகரத்தில் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா நேரத்திலும் எங்கே மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஏன் ஓடுகிறார்கள், எதுக்கு ஓடுகிறார்கள் என்று ஆறாமற அவர்கள் அமர்ந்து கேட்டால் அவர்கள் 1000 காரணங்கள் சொல்வார். உண்மைதான், அதுல நம்ம மாற்றமே இல்லை. ஆனால் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமே, வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடிகிறதா? வாழ்க்கையில் நிறைவோடு வாழ முடிகிறதா? அந்த நிறைவு என்பது செல்வம் மட்டுமல்ல, மிக முக்கியமாக மன நிறைவு. நாம் செய்கின்ற பணிகளில் நமக்கு நிறைவு ஏற்படுகிறதா? சந்தோஷமா இருக்குமா என்றால் இல்லை. பல அன்பர்கள் இல்லைங்க, ஏதோ ஓடுறாங்க, வேற வழி இல்லைங்க, மாதம் இஎம்ஐ கட்டணும், அதுக்காக நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு என்று இஷ்டப்பட்டு எந்த வேலையும் பார்க்கல, கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். சிலருக்கு என்ன வேலை பார்த்தாலும் பெரிய அளவுல பணம் தங்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, சிலருக்கு பணம் இருக்கு, வீட்டுல குடும்பத்துல அமைதி இல்லை, குழந்தைகள் சரியா இல்லை, அல்லது குழந்தைகள் பேரு இல்லை, அல்லது திருமணமே ஆக மாட்டேங்குது, நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல குறைகள். பணம் கையில தங்க மாட்டேங்குது, கடன் அதிகமா இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். காரணம், நம் உடலில் குரு என்ற கிரகத்தினுடைய தன்மை குறைந்திருப்பது. இப்போ இயல்பா நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நேரடியாக வகுப்புக்கு போயிடலாம். இப்ப விண்ணும் மண்ணும் தொடர்பில் இருக்கிறது. விண் வேறு மண் வேறு என்று தனித்தனியாக இருந்தாலும் விண்ணிலிருந்து வருகின்ற ஆற்றல் மட்டுமே மண்ணில் வாழுகின்ற உயிர்களுக்கு ஜீவ சக்தியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனும் புதுசா ஒன்றும் சொல்லல. விண்ணிலிருந்து தான் வெளிச்சம் வருது, வெப்பம், ஒளியும் வருது. நமக்கு தேவையான ஆற்றல், வெப்ப ஆற்றலும் விண்ணிலிருந்து வருகிறது, சூரியன் மூலமாக கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுது. அப்ப வெப்ப சக்தி நம்ம உள்ளே வந்து விடுகிறது. அதே போல விண்ணிலிருந்து நீர் வருகிறது, மேகங்கள் மூலமாக நமக்கு மழை பொழிகிறது. அப்ப அந்த மழையினால் நாம் எவ்வளவு பயன்பெறுகிறோம். நீரின்றே அமையாது உலகு. அப்ப இந்த மழை இல்லை என்றால் எவ்வளவு கவலைப்படுகிறோம். அப்ப விண்ணிலிருந்து தேவையான வெப்பம் வந்து விடுகிறது, தேவையான நீர் வந்து விடுகிறது. நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவை பிராணவாயு. அப்ப விண்ணிலிருந்து உற்பத்தியாகி இந்த பூமியை ஒரு பிராண மண்டலமாக ஏற்படுத்தி இயற்கை வைத்திருக்கிறது. அப்ப இந்த பிராண மண்டலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப விண்ணில் இருக்கின்ற அந்த பிராணம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப காற்று, இப்ப மிக முக்கியமாக நம்ம உடலுக்கு தேவையான வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், இவை மூன்றும் நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த ஜோதிடத்துல நாம எப்படி சொல்றோம்? விதி மதி கதி என்று சொல்கிறோம். விதிக்குரிய கிரகம் சூரியன், மதிக்குரிய கிரகம் சந்திரன், கதிக்குரிய கிரகம் சனி. கதி என்றால் நிகழ்வுன்னு அர்த்தம், அன்றாட நிகழ்வு எடுத்துக்கலாம். மதி என்றால் மனம், உடல் எடுத்துக்கலாம். சூரியன் என்பது விதி. அப்ப இந்த வெப்ப ஆற்றலை தருகின்ற சூரியன், மழையை தருகின்ற சந்திரன், நீரை தருகின்ற சந்திரன், காற்றை தருகின்ற சனி, இந்த 3 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்கள். நீங்க 1000 சயின்ஸ் பேசினாலும் இந்த 3 கிரகங்களுடைய உதவி இல்லை என்றால் இந்த பூமியில வாழ்வது கடினம். இந்த 3 கிரகங்களும் நமக்கு பல்வேறு நிலைகளில் உதவி செய்கிறது. அப்ப இந்த 3 கிரகங்களை பற்றி ஜோதிடம் விரிவாக அலசி இருக்கிறது. நான் கொஞ்சம் அறிவியல் ரீதியா கொஞ்சம் இதை அலசலாம் அப்படின்னு நான் கருதுறேன். அப்ப இயற்கை, இறைவன் நாம் வாழ்வதற்காக மிக முக்கியமான 3 சக்திகளை படைத்திருக்கலாம். அப்ப சூரியன், சந்திரன், சனி. சரி, இந்த 3 கிரகங்கள் மட்டுமே போதுமே, இன்னும்
தேவையற்று ஒரு 6 கிரகங்களை ஏன் படைத்திருக்க வேண்டும் என்றால் விண்ணில் பல்லாயிரக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன, பல நூறு கிரகங்கள் இருக்கின்றன. ஆனால் பூமிக்கு நமக்கு தேவையான ஆற்றல்களை தருகின்ற கிரகங்கள் மட்டுமே 7 தான். இந்த மாய கிரகங்கள் ராகு கேதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா 7, அதாவது ஸ்தூல கிரகங்கள். அப்ப இந்த 7 கிரகங்கள் பூமியோடு தொடர்பில் இருக்கின்றன. அப்ப சூரியனுக்கு, அதாவது பூமியினுடைய முன் பகுதியில 3 கிரகங்கள், பின்பகுதியில 3 கிரகங்கள், பூமியை மட்டும் சுற்றும் ஒரு கிரகம். இப்படிதான் 7 கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இயற்கையால். இதற்கு பிறகு யுரேனஸ், நெப்டியூன், புளுட்டோ என்று பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் கிரகங்கள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்னா, பூமிக்கு இடையிறாது தன்னுடைய ஆற்றல்களை தருகின்ற, தன்னுடைய கதிர்வீச்சை தருகின்ற கிரகங்கள் எது என்று பார்த்து இந்த 7 கிரகங்களை கண்டறிந்திருக்கிறார். இது நமக்கு ரொம்ப யதார்த்தமான பார்க்கிறோம். இன்றைக்கு அதையெல்லாம் நுண்ணோக்கி இல்லாமலேயே கண்டறிந்து தன்னுடைய ஞான சக்தியால் கண்டறிந்து மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கிரகத்தினுடைய பண்புகளும் நமக்கு இன்றைக்கு மிக தெளிவா இருக்கு. ஜோதிடம் என்பது நமக்கு அற்புதமாக கையில ஒரு அற்புதமான கலையாக இருக்கிறது. ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் இந்த குணாதிசயத்தோடு இருப்பார்கள் என்பது மிகச்சரியாக பொருந்தி போகுது. அதுல ஒன்றும் மாற்று கருத்துல, அதுல ஒரு மாற்று சிந்தனைக்கே வேலை இல்லை. அப்ப இது மிகச்சரியாக பொருந்தி வருகிறது. அப்ப 7 கிரகங்கள், அதாவது பூமியை மையமாக வைத்து முன் 3 கிரகங்கள், பின் 3 கிரகங்கள், பூமியை மட்டும் சுற்றுகின்ற கிரகங்கள். இப்போ முன் கிரகங்கள், அதாவது உள்நோக்கிய கிரகங்கள் அப்படின்னா பூமிக்கு உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், இவர்கள் 3 பேரும் பூமியினுடைய உள்வட்ட கிரகங்கள். அதாவது மையமாக சூரியனை வைத்து பார்த்தால் சூரியனுக்கு அடுத்து புதன், புதனுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து பூமி. இப்ப நம்ம பூமியை மையமாக வைத்து பார்த்தால் நமக்கு உள்வட்ட கிரகங்கள் என்றால் இங்கே நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அதற்கு அடுத்து புதன், அதற்கு அடுத்து சூரியன். அப்ப உள்வட்ட கிரகங்கள் 3 கிரகங்கள். அப்படியே நீங்க வெளிவட்ட கிரகங்கள் பார்த்தோம்னா பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகம் குரு, ஜூபிட்டர்னு சொல்றோம். அதற்கு அடுத்தது இருக்கக்கூடிய கிரகம் சனி. கிட்டத்தட்ட 128 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ரைட். அப்ப பூமியை மட்டும் சுற்றுகின்ற கிரகம் சந்திரன். இந்த 7 கிரகங்கள் தான் ஜோதிடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இருக்கு. இதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு. அதை நம்ம தனியா விரிவா நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை பார்க்கலாம். இந்த 7 கிரகங்கள்லையும் 7 கிரகங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்துகின்ற அல்லது 7 கிரகங்களையும் மிக சிறப்பாக உயர்த்த, அதாவது நாம இந்த 7 கிரகங்களால் பிறந்திருக்கிறோம். இந்த 7 கிரகங்களும் நம் உடலில் செயலாற்றி கொண்டிருக்கின்றன. இந்த 7 கிரகங்களும் விண்ணில் இருக்கின்ற கிரகங்களோடு தொடர்பில் இருக்கின்றன. அப்ப விண்ணும் மண்ணில் இருக்கின்ற நாமும் தொடர்பில் இருக்கிறோம். அப்ப விண்ணில் இருக்கின்ற கிரகம், ஒரு கிரகம் சரியாக இயங்கவில்லை என்றால் நம் உடலில் இருக்கின்ற கிரகம் சரியாக இயங்காது. அதனுடைய ஆற்றலை பொறுத்து கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் சிரமத்தை கண்டு இதாயிடும். அதே மாதிரி நம் உடலில் இருக்கின்ற கிரகம் விண்ணில் இருக்கின்ற கிரகத்தோடு தொடர்பு இல்லைன்னா நிச்சயமாக பாதிப்பு வரும். நம்ம மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், இறுதியில் மரணம் கூட அந்த அடிப்படையில் தான் சம்பவிக்கின்றன. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனைகளுக்கு காரணமும் இந்த விண்ணோடு இருக்கின்ற கிரகங்களோடு நாம் தொடர்பற்ற நிலையில் இருக்கிறோம். இப்ப இந்த தொடர்பற்ற நிலை என்பதை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் என்ற 2 மாய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இயல்பாகவே எல்லா கிரகங்களோடும் ஊடுருவுகின்ற, அதாவது ஊடுருவு சக்தி அது, அதாவது காந்த சக்தின்னு வச்சுக்கோங்களேன். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்த சக்தி, ஒரு ஊடுருவுகின்ற சக்தி. இந்த ஊடுருவுகின்ற சக்தி எல்லா கிரகத்தின் மீது ஊடுருவும். அப்ப ஊடுருவி சிலருக்கு மிகப்பெரிய உயர்வையும் சிலருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியையும் தந்தது. இதுதான் ஜோதிடத்துல புரியல. இன்றைக்கு திடீரென்று நம்முடைய முதலமைச்சர் விஜய், யாருமே நம்பாம ஒருவர் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு. ஜோதிடர்கள், பல ஜோதிடர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று திரு விஜயை பற்றி நாம் சொல்லும்போது, இன்றைக்கு அப்படி இல்லை அப்படின்ட்டு அவர் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா மாய கிரகங்கள்.
இந்த மாய கிரகங்கள் சிலருக்கு அதீதமான நன்மைகளையும் சிலருக்கு கடுமையான துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. இது என்னன்னு பார்க்கலாம். இது போக நமக்கு கடுமையான பிரச்சனைகளை தருகின்ற இன்னொரு முக்கியமான கிரகம் சனி. சனியும் அப்படித்தான். சனியை போல கொடுப்பார் இல்லை, சனியை போல கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு சனி மிகப்பெரிய உயர்வை தந்துடும், மிகச்சிறந்த உயர்வை தந்துடும். நீடித்த சொத்து, நீடித்த வாழ்க்கை, ஆயுளை தந்ததும், நீடித்த வாழ்க்கை, நிலைத்த சொத்து, அதே போல நிலைத்த புகழ், இவற்றெல்லாம் சனி என்ற கிரகம் கொடுத்துரும். அதே சமயத்துல சனி நம்மை தொட்டு அடி, அதாவது நம்மை பாதிக்க வைக்கிறது என்றால் கடுமையாக பாதிக்க வைக்கிறது. இப்ப இந்த நிலைகள் தான் என்ன காரணம் தெரியல. அப்ப ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இன்றைக்கு மிக கடுமையாக நமக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கு. பெரும்பான்மையாக வெகு சிலருக்கு மட்டுமே நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா பாவம் புண்ணியம்னு பெரியவங்க சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாவம் செய்தவர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் நன்மை கெடுதல் செய்யும், புண்ணியம் செய்தவர்களுக்கெல்லாம் கிரகங்கள் நன்மை செய்யும் என்பது ஒரு கூற்று. அதுல ஓரளவு உண்மை இருக்கிறது, இல்ல. ஆனா இந்த பாவம் எது பாவம் எது புண்ணியம் என்பது இன்னைக்கு நமக்கு புரியல. நான் நல்லா தானே இருக்கேன், நான் யாருக்கு கெடுதல் செய்றேன், ஆனாலும் எனக்கு சிரமங்கள் வருகிறது என்று சொல்லும்போது நமக்கே கஷ்டமா இருக்குது. என்ன, ஏன் இப்படி என்று ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் நம்ம விரிவா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் அந்த கிரகங்களாக நமக்கு துன்பம் தருவதில்லை. பொதுவாக இந்த 3 கிரகங்களுமே, சனி என்ற கிரகம் நமக்கு ஒரு இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளை ஊக்குவிக்கும். அதே போல அந்த இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு தண்டனைகளை தரும். இது சனிக்கு இருக்கிற பண்பு. அதாவது நல்ல விஷயம் செய்யும், கெட்டதும் செய்யும். அதனாலதான் ஜோதிடத்துல நீதிபதியும் அவர்தான், திருடனும் அவர்தான் என்று சொல்வார். இது நம்முடைய பண்பை பொறுத்து. இப்ப நாம எப்படி இருக்கிறோம், ஒரு விஷயத்தை எந்த அளவுல எப்படி இந்த ஆஸ்பெக்ட்ல அதை நம்ம பயன்படுத்துறோம் என்பதை பொறுத்து சனியினுடைய வேலை இருக்கும். இதே போல உழைப்பும் சனிதான், சோம்பேறித்தனமும் சரிதான். அப்ப இங்க 2 பிரச்சனை இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கள் மிக கடுமையான வேலையை செய்யுது. ஒன்று, ஊதி பெருக்குது. இந்த ராகு என்ற கிரகம் உடலில் இருக்கின்ற அவயங்களை ஊதி பெருக்கிறோம். சின்ன பிரச்சனையை பெரிய பூதாகரமா மாத்திடும். அது மட்டும் இல்லாம இயற்கைக்கு மாறான நடவடிக்கைகளை செய்ய தூண்டும். இப்ப அதன் காரணமாக நம் உடல் மனம் கெட்டு நாம் கடும் துன்பத்தில் விழுந்து விடுகிறோம். ஆனால் ஆசை காட்டி மோசம் செய்கின்ற ஒரு கிரகம் என்றால் ராகு தான். அப்போ இது இன்றைக்கு எல்லாரிடமும் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிறது. கேது என்ற கிரகம் இதே போலதான், சனியை போலதான் கேதுவும். ஆனா சனியை விட வலிமையானவன். அப்போ உடலை சுத்தம் செய்கின்ற, மனதை சுத்தம் செய்கின்ற, ஆத்மாவை சுத்தம் செய்கின்ற ஒரு மகத்தான ஒரு சக்தி கேதுக்கு இருக்கு. சனிக்கு ஆத்மாவோடு தொடர்பு இருக்கக்கூடிய சக்தி தான், ஆத்மாவினுடைய கட்டளைகளை செயல்படுத்துகின்ற சக்தி தான். ஆனால் கேதுக்கு ஆத்மாவை தொடுகின்ற, இன்னும் சொல்ல போனால் ஆத்மாவை கடக்கின்ற சக்தி கேதுக்கு இருக்கு. ஆனா அவளை எளிதாக எல்லாருக்கும் வந்துடாது. அதற்கு முன்னதாக நம்முடைய சோதனைகள் என்ற ஒரு சோதனை இருக்கு இல்லையா, அந்த சோதனைகளுக்கு நாம் ஆட்பட வேண்டும். சனியையும் கேதையும் பற்றி பேசும்போது இடையூறு வருது பாருங்க. அப்ப கேது ஞானக்காரகன் என்று சொன்னாலும் கூட அவ்வளவு எளிதாக நமக்கு கொடுக்காது. அப்போ நம்ம உடலில் இருக்கின்ற சக்திகளை மிக அதை இயல்பான சக்திகளை எல்லாம் குறைத்து அழித்து செல்வ செழிப்பில் இருக்கின்ற நிலைகளில் இருந்தாலும் பற்றற்ற நிலைக்கு நம்மை மாற்றி பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கி தான் அது ஞானத்தை தரும். அப்ப அதற்கு முன்னதாக நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும் கடுமையான தோஷங்கள். அப்ப அந்த ஞான நிலையை நோக்கி நகர வேண்டும் என்றால் மன உறுதி இருக்கணும். அது நம்மை போன்றவர்களுக்கு, ரமண மகரிஷி போன்றவர்களுக்கு, யோகி ராம் சரத்குமார் போன்றவர்களுக்கு வீடை துறந்து, பிள்ளைகளை துறந்து, செல்வத்தை துறந்து,
ஊனினுடைய சிந்தனையை தொடர்ந்து, உடல் பசியை தொடர்ந்து, உடையை தொடர்ந்து, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்றால் அவ்வளவு எளிதாக இருக்க முடியாது. அப்ப கேதுவை பொறுத்தவரை ஞானகாரகன் என்று நாம் உயர்த்தி பேசினாலும் கூட நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு கடும் துன்பத்தை தருகின்ற கிரகம். அது ஒண்ணும் இல்லை, அதுல மாற்றம் இல்லை. அப்ப இந்த கேது என்ன செய்யும்? நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற இல்லத்தோடு தொடர்பை அறுக்கும். உணவு சரியாக கிடைக்காது, உடை சரியாக அமையாது, உடலில் ஏராளமான நோய்களை கொண்டு வந்து கொடுக்கும், வலுவற்ற தன்மையை கொண்டு வந்து சேர்ப்போம். இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துரும். கையில் பணம் புழங்காமல் செய்யும், பொருளாதாரத்தில் கடும் பிரச்சனைகளை தர வைத்து விடும், உறவுகளிலிருந்து விலக்கி வைக்க வைக்கும், மன ரீதியான உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இது 3 தான் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை. யாரு? ராகு, கேது, சனி. இந்த 3 கிரகங்களை ஒரு ஓரமா வைத்துவிட்டு, இந்த 3 கிரகங்களை ஏன் இவ்வளவு துன்பங்களை தருகிறது என்றால் நம்மிடம் இருக்கின்ற கர்ம மாசு. அது பற்றி நம்ம விரிவா பேசணும். இப்ப நல்வினை தீவினைன்னு இருவினை என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அதையே நம்முடைய உபநிஷத்துக்கள் முதற்கொண்டு, பகவத்கீதை முதற்கொண்டு அனைத்திலும் கர்மாவை பற்றி பெரிதாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கர்மா என்பது 2 வகையாக நாம் பிரிக்க வேண்டும். ஒன்று கர்ம மாண்பு, இன்னொன்று கர்ம மாசு. அப்ப கரு என்றால் மையம்னு அர்த்தம். நம் உடலில் மையம் எது? நம்முடைய ஆத்மா தான் மையம். அப்ப கரு, அதுதான் கரு. அப்ப ஆத்மாவினுடைய மாண்பு அப்படி எடுத்துக்கணும். ஆத்மாவினுடைய மாசு. ஆத்மா எப்படி மாசடையும்? ஆத்மா எப்பொழுதுமே அது ஒளி பிளம்பு இல்லையா? அது இறைவனுக்கு இணையானது இல்லையா? அது எப்படி மாசடையும்னா, ஆத்மா மாசடையாது, ஆத்மாவுடைய ஒளி வருகின்ற பாதை மாசடையும். அது நம்ம தெளிவா இருந்துக்கணும். ஆத்மாவை சுற்றிய ஒரு ஆத்மா என்பது ஒரு ஈர்ப்பு சக்தி. அப்ப நல்ல ஆத்மாவை நோக்கி நாம் எல்லாரும் போறோம். ரொம்ப அவரை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, அவரோட பேசுறதுக்கு நல்லா இருக்கு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்றாங்க என்று நாம் போறோம். இப்ப காஞ்சி பெரியவரை போய் பார்ப்பதற்கும் அவரை வணங்கி வருவதற்கும் அவ்வளவு நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை போன்ற ஒரு நிலைதான். அப்ப நல்ல ஆத்மாக்களை போய் பார்ப்பது, தரிசிப்பது, இது சிறப்பா இருக்கு, நமக்கே நல்லா இருக்கு. ஆனா இங்க ஆத்மா என்பது நல்ல ஆத்மா, தீய ஆத்மான்னு நம்ம எப்படி பிரிக்கிறோம் என்றால், ஆத்மாவை சுற்றிய ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில தான் இங்க பிரச்சனை. அப்ப ஆத்மா என்பது ஈர்க்கும் சக்தி, அது மைய சக்தி. நாம் நல்ல வினைகள் செய்தாலும் அதை ஈர்த்து தன்னகத்தை வைத்துக் கொள்வோம், தீய வினைகள் செய்தாலும் ஈர்த்து தன்னகத்தை வைத்துக் கொள்வோம். அப்ப நல்ல வினைகள் ஆத்மாவினுடைய ஒளியை பன்மடங்கு உயர்த்துகிறது. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், காஞ்சி பெரியவர் மகானா இருக்கிறாரு, அவர் உண்மையான மகான், எனக்கு கனவுல வந்தாரு, எங்க வீட்டுக்கே வந்தாரு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒண்ணு காப்பாத்துறாரு. இப்படி பல மகானை பற்றிய கதைகள் இருக்கு, நம்ம கேட்கிறோம். தெய்வத்தின் குரல்கள் என்ற தலைப்புல கிட்டத்தட்ட 7 வால்யூம் இருக்கு காஞ்சி பெரியவரை பத்தி. நாம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த மகான், ரமண மகரிஷி, காஞ்சி பெரியவர், யோகி ராம் சுரத்குமார் போன்றவர்கள்லாம் நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். அப்ப இவர்களுடைய அனுபவங்களை பார்க்கும்போது உண்மையான ஒரு தூய நிலையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆத்மாவை சுற்றிய நல்வினைகள் மட்டுமே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நல்வினைகள் கூட தான் செய்தேன் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் அந்த ஒளி பன்மடங்கு பெறுகிறது. அதனாலே கர்ம மாசு என்பது அங்கே இல்லை, கர்ம மாண்பு என்பது இருக்கிறது. அந்த கர்ம மாண்பு இருக்கின்ற காரணத்தினால் பல நிலைகளில் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அவர்களை விடுத்து விட்டு நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் எந்த வாழ்க்கையில எவ்வித சிரமங்களும் இல்லாம நம்ம வாழணும்னா, அந்த நல்வினைகள் என்ன செய்யும்னா நம்மை உயர்த்தும், நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றும். நமக்கு உடனடியாக எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணுமா, உடனடியாக தந்துடும். எனக்கு உடனடியாக ஒரு வாகனம் வேணுமா, உடனடியாக வாகனம் தந்துடும். ஒரு தங்குறதுக்கு நல்ல வீடு வேணும், சொந்த வீடா இருப்பது நல்லது, உடனடியாக தந்துடும். திருமணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரும், நல்ல மனைவியை கூட்டிட்டு வரும். அதே போல இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் உங்களுக்கு, உண்மையில அதுதான். அப்ப கர்ம மாண்பு என்ன செய்யும்? இந்த ஒளியை பன்மடங்கு பெருக்கி நம்முடைய எண்ணங்கள், உண்மையான தேவையான எண்ணங்களை நமக்கு நிறைவேற்றிவிடும். சரிங்களா? நல்லா பாருங்க, தேவையான உண்மையான தேவைகள், உண்மையான தேவைகள், அவசியமான தேவைகள், நியாயமான தேவைகள், இவையற்றையெல்லாம் நிறைவேற்றிவிடும். இப்ப இது போக
அதீதமான பணக்காரர்களாக நான் உயர வேண்டும் என்ற துணி இருக்கே, அது வேறு. அது ராகுனுடைய செயல்பாடு. அதுக்கு நான் போவேணாம். இன்றைக்கு துன்பங்களை குறைப்பது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம இப்ப பேச போறோம். இதுல இந்த துன்பம் ஏன் வருது, எப்படி வருது என்றால், அந்த நல்வினைகள் இருந்தால் துன்பம் வராது என்பது பொதுவான கூற்று. ஒளி பன்மடங்கு பெருகும், ஆத்மாவினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி இன்னும் பல தேவைகளை நிறைவேற்றும், நல்ல மனிதர்களை நமக்கு வழிகாட்டும், அவர்களோடு சேர்ந்து காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வோம், நீண்ட ஆயுள் நீடித்த ஒரு நிலைத்த ஒரு அம்சம் இவையெல்லாம் இருக்கும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா துன்பம் ஏன் வருது அப்படிங்கும் போது, இந்த துன்பத்தை நம்மிடம் கொண்டு வருகின்ற மிக முக்கியமான கிரகம் புதன். இது யாருமே இதை பற்றி அதிகமா பேசல. ஜோதிடத்துல ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இயற்கை சுபர்கள், இயற்கை பாவர்கள் அப்படின்னு 2 விதமா ஜோதிடத்துல பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இயற்கை சுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரு, சந்திரன், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்கள் இயற்கை சுபர்கள். இயற்கை பாவர்கள் அப்படின்னா சனி, செவ்வாய், ராகு, கேது, 4 பேர் இயற்கை பாவர்கள். இப்போ ஒரே ஒரு ஆளை காணமே, எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மையத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. யாருன்னா ஒரு புதன். அவர் என்ன பண்றாரு, யார் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களிடம் போய் சேர்ந்துக்குவேன். அதாவது சுபர்கள் வலிமையாக இருந்தால் சுபர்களோடும், பாவர்கள் வலிமையாக இருந்தால் பாவர்களோடும் சேர்ந்து கொள்கின்ற பண்பு யாருக்கு, புதனுக்கு. பெரும்பாலும் குருவுக்கு எதிராகத்தான் புதன் இருக்கும். குரு, நீங்க ஜாதக ராசி கட்டத்திலே பாத்தீங்கன்னா, குரு என்பது தனுசுல தான் குருவினுடைய ஆட்சி வீடு. அதற்கு நேர் சமசப்தம நிலையில பாத்தீங்கன்னா மிதுனம், புதனுடைய வீடு. அதே போல குருவினுடைய வீடு மீனம். அப்படி மீனத்திலிருந்து நேரா சமசப்தம் பார்த்தோம்னா கன்னி, புதனுடைய வீடு. அப்ப குருவுக்கு அருகில் தான், குருவுக்கு நேர் எதிரில் இருக்கின்ற கிரகமாக புதனுடைய அம்சம் இருக்குது ராசி கட்டத்துல. மாற்றங்கள் இருக்கு. அப்ப இந்த உண்மையை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த காரணம் என்ன அப்படின்னா, குரு என்பது விண்ணு, புதன் என்பது மண். இதை புரிந்து கொண்டால் போதும். விண்ணு அதாவது நம்முடைய மைய பகுதி ஆத்மா ஈர்ப்பு விசையாக இருக்கிறது என்று நாம் பேசினாலும் கூட, இந்த ஆத்மா நாம் செய்கின்ற வினைகளை எல்லாம் ஈர்த்து வைத்துக் கொள்கிறது என்றாலும் கூட, நம்முடைய வினைகள் மட்டுமல்ல, இந்த ஆத்மா இப்பொழுது மட்டும் உருவாகல, சென்ற ஜென்மத்திலையும் இருந்திருக்கு. அப்ப இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது என்று கவனித்து பார்த்தால், இந்த ஆத்மாவோடு நாம சென்ற பிறவியில செய்த பிராரப்த கர்மான்னு சொல்றாங்க, அந்த கர்மாவும் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய தாய் தந்தையர்கள் மற்றும் மூதாதையர்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் என்று சொல்லுகின்ற மூதாதையர்களுடைய கர்மாவும் உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறது. அது எப்படி, சஞ்சீத கர்மா என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் கடந்த காலத்தில் செய்த கர்மா, அதையும் பிராரப்த கர்மாவோடு இணைக்கிறாங்க. இது தவிர்த்து எதிர்காலத்தில் நாம் செய்ய போகின்ற கர்மா தான் ஆகாமிய கர்மா என்று வகைப்படுத்தி இருக்கிறார். இது 3 வகையாக பயன்படுத்தியிருக்கிறார். நான் இப்ப கர்ம ஜோதிடத்தில் அதை எப்படி பிரித்திருக்கிறேன்னா, தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, தன் வழி கர்மா என்று 3 வழியாக பிரித்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த நம்முடைய உடலுக்கு நம்முடைய ஆத்மா மையம் என்றாலும் கூட, எனவே நாம் செய்யப்பட்ட வினைகள் எல்லாம் ஆத்மாவை நோக்கி ஈர்க்கப்படும், ஆத்மாவில் போய் அமரும். அப்ப நல்வினைகள் இருந்தால் அந்த ஆத்மாவினுடைய ஒளிவட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது. தீய வினைகள் இருந்தால் ஆத்மாவினுடைய ஒளிவட்டத்தை சுருக்குகிறது என்றால் அதை சுற்றி இருள் படர துவங்கிவிடும். அப்ப இருள் படர துவங்கும் போது ஒளி என்ற கிரகம் தான் சூரியன். ஆத்மா என்பது சூரியனுடைய அம்சம், அதுல மாற்றே இல்லை. அப்ப ஒளியை மங்கச் செய்கின்ற பண்பு யாருக்கு இருக்கிறது என்றால் இருள் கிரகங்கள். அப்ப இருள் கிரகங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது. இப்ப புரிந்துதான். இப்ப நாம ஆத்மாவை சுற்றி இருளை படர வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்மா நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துரும். என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்பதையும் நமக்கு தெரிவித்துரும். அப்ப நாம் எந்த நோக்கத்திற்கு பிறந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நோக்கி நாம் பயணம் செய்யும் போது நமக்கு நிறைவாக இருக்கும். இப்ப எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு அலைச்சல்கள் இருந்தாலும்,
நான் ஜோதிடத்துல அமர்ந்து நான் ஜோதிட பாடத்தை நடத்திட்டேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன். இந்த ஜோதிட பாடம் நடத்திய பிறகு எனக்கு எப்படி இருக்கும்னா மிகுந்த நிறைவா இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு இடப்பட்ட கட்டளை, அப்ப ஆத்மாவினுடைய கட்டளைகளை நோக்கி நகர்கின்ற வேலையை நம்ம உண்மையா செய்யணும். அதுக்கு கொஞ்சம் பயிற்சி செய்ய 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 ஆத்மாவினுடைய அந்த வெளிச்சம் படர படர நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப ஆத்மாவே நமக்கு வழிகாட்டும், இந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை செய், இவரை சந்தி என்று ஆத்மா தான் வழிகாட்டும் நமக்கு. அதனாலதான் ஒளி கிரகம் என்று சொல்கிறோம். இப்ப இது நம்மை பொறுத்தவரை. விண்ணை பொறுத்தவரை நம்முடைய இங்கே எல்லாம் படைக்கப்பட்ட எல்லா பொருளும் விண்ணை நோக்கி, விண்ணையிலிருந்து தான் வந்தது. அப்ப மீண்டும் விண்ணை நோக்கி செல்லும். படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் மாறும். கல் மண்ணாக மாறும், மண் கல்லாக மாறும். இதுல மாற்றங்கள் எல்லாமே, எல்லா பொருளும் மாற்றங்கள் கூறியது. நாம் முதற்கொண்டு மாற்றங்கள் கூறியவர்கள் தான், அதுல மாற்றம் இல்லை. இப்ப விண்ணில் அதே போல மையப்புள்ளியாக யார் இருக்கிறான்னா சூரியன் தான் மையக்கரு. இங்க ஆத்மா என்ற மையக்கரு இருக்கிறது இல்லையா, எல்லா உயிர்களுக்கும் இருக்கு, நமக்கு நாம் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல விண்ணில் எது மையக்கரு என்றால் சூரியன் தான் மையக்கரு நம்மளுடைய கேலக்சியை பொறுத்தவரை. அப்ப சூரியனை சுற்றி யார் இருக்கா? புதன் இருக்கிறான், முதல்ல அவன் தான் இருக்கிறான். அடுத்து சுக்கிரன் இருக்கிறான். அதற்கடுத்து நாம் ஆளுகின்ற பூமி இருக்கிறது. அதற்கடுத்து செவ்வாய் இருக்கிறது. அதற்கடுத்து குரு ஜூபிட்டர் என்ற கிரகம். அதற்கடுத்து சனி இருக்கிறது. இப்படி சரியான அலைவரிசையில பூமியை மையக்கருவாக வைத்துக் கொண்டு இத்தனை கிரகங்கள் சுற்றி வருகின்றன. பூமியை மட்டும் சுற்றுகின்ற கிரகம் சந்திரன். இப்ப இத்தனை கிரகங்கள் ஏன் சுற்றுகிறது என்றால் பூமி தான் மையம், பூமி தான் ஆத்மா, சூரியன் தான் மையம், சூரியன் தான் ஆத்மா. அப்ப சூரியனுடைய கட்டளைகளை இந்த இத்தனை கிரகங்கள் நிறைவேற்றுகின்றன. அப்ப சூரியனுக்கு சரியான எல்லையில் அமர்ந்து கொண்டு சூரியனுடைய காந்த சக்தியை பெற்றுக்கொண்டு சூரியனுடைய வெப்ப சக்தியையும் தன்னகத்தையே வைத்துக் கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆத்ம சக்தி எப்படி ஒளியாக இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆத்ம சக்தி இருக்கிறது. அப்ப அந்த ஆத்ம சக்தி எது என்றால் அந்த மைய பகுதியில் இருக்கின்ற நெருப்பு குழம்புகள். இப்ப எல்லா கிரகத்திற்கும் நெருப்பு குழம்பு இருக்கு மைய பகுதியில, பூமிக்கு இருக்கு அந்த நெருப்பு குழம்பு. அந்த நெருப்பு குழம்பு தான் சூரியனோடு ஈர்ப்பு விசையை ஏற்படுத்துகிறது. அப்ப எல்லா கிரகங்களும் சூரியனை மிகச் சரியாக சுற்றி வருகிறது, காலத்தையே சுற்றி வருகிறது, தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. அப்ப நமக்கு ஆத்மா மையப்பொருள் என்பதை போல விண்ணிற்கு மையப்பொருள் எது? சூரியன். அப்ப அந்த விண்ணின் மையப்பொருளுக்கு கட்டளைகளை ஏற்றவாறு தான் இத்தனை கிரகங்கள் செயலாற்றுகின்றன. அப்ப இத்தனை கிரகங்களும் அந்த விண்ணில் இருந்த சூரியன் தான் வழி நடத்துகிறான், அவன் தான் தலைமை கிரகம். இப்ப இந்த விண்ணில் இருக்கின்ற சூரியன் நமக்கு இந்தந்த பண்புகளை தர வேண்டும் என்று இந்தந்த கிரகங்களுக்கு கட்டளை இட்டிருக்கான். சரியா? ரைட். இப்ப நம்ம வீட்டுல அப்பா 7 குழந்தைகள் இருந்தா 7 குழந்தைகள் இதை செய்யணும், நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அப்ப சூரியன் கட்டளை இடுகிறான். புதன் நம் உடலில் இருக்கின்ற மிக முக்கியமான புத்தி, அது மட்டும் இல்லாம நம் உடலில் இருக்கின்ற தோல் பகுதி, நம்முடைய நாக்கு பகுதி, சுவை பகுதி, நுகர்வு பகுதி அனைத்தும் புதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப இந்த வேலையெல்லாம் நமக்கு கொடுக்கணும். சுக்கிரனை எடுத்துக்கொண்டால் ஹார்மோன்ஸ், ஆசை, உந்துதல் தானே, ஆசை இல்லாம வாழ்க்கையே கிடையாது. அப்போ ஆசைப்படுறது, ஆசையை உருவாக்குவது, ஆசையை தூண்டுவது அப்படின்ற ஹார்மோன்ஸ். அப்போ உடலில் இருக்கின்ற ஹார்மோன்ஸ் பூரா சுக்கிரனுடைய பகுதி. அது மட்டும் இல்லாம குழந்தை பேருக்கான சுக்கிலம், பெண்களுக்கான சோனிதம், அதையும் சுக்கிரன் தான் ஆளுகிறான். இது ஒரு பக்கம். அதுக்கடுத்து பார்த்தா பூமி, பூமியை சுற்றுகின்ற சந்திரன். இந்த பூமியை சுற்றுகின்ற சந்திரன் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய மனமாகவும் உடலாகவும் இருக்கிறான். நம்முடைய ஒட்டுமொத்த உடலும் சந்திரன் தான், மனமும் சந்திரன் தான். மிக முக்கியமாக உடலில் இருக்கின்ற 70% நீர் சக்தியை சந்திரன் தான். அது மட்டும் இல்லாம பூமியிலையும் 70% நீர் சக்தி இருக்கிறது. நிலப்பரப்பு வெறும் 30% தான். அப்ப பூமியும் நாமளும் வேற வேற அல்ல. அப்ப நம்மையும் சந்திரன் ஆளுகிறான், பூமியையும் சந்திரன் ஆளுகிறான். சந்திரன் ஒரு சின்ன பிளானட்டா இருந்தா கூட பூமிக்கு அருகில் இருந்து மிகப்பெரிய வேலைகளை செய்கிறான். அதனால நம்முடைய உடலும் மனமும் சந்திரன் தான். சந்திரன் பழுதுபட்டால் நம் உடலும் பழுதுபடும், மனமும் பழுதுபடும். இது ஒரு பக்கம். அதற்கடுத்து நீங்க செவ்வாயை போனீங்கன்னா, செவ்வாய் நம் உறுதியான பற்கள், நம் உடலில் இருக்கின்ற இரத்தம், அது மட்டும் இல்லாம மண்ணீரல்,
எலும்புக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய ஜவ்வு, எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை, எலும்புக்கு மேலே இருக்கின்ற ஜவ்வு, முதுகெலும்புக்கு நடுவுல இருக்கின்ற டிஸ்க், இவை அனைத்தையும் செவ்வாய் தான் ஆளுகிறான். இப்போ ஆச்சரியமான விஷயம். அப்ப இந்த நெற்றி கூட, புருவம் கூட செவ்வாய் தான். இப்ப நம்ம போய் மோதுறோம் அப்படின்னா நேர புருவம் தான் அடிவாங்க. ஒரு சோல்ஜர் மாதிரி செவ்வாய் நமக்கு அவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கான். இது போக செவ்வாயை கடந்து போனால் குரு. இந்த குரு தான் பெரிய கிரகம். எப்படி அற்புதமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வெறும் நன்மையை மட்டும் செய்கின்ற கிரகம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார். சீவன் என்பது சூரியன், ஜீவன் என்பது குரு. இந்த ஜீவன் என்பது உடலை போஷாக்காக வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் சரியான காரியங்களை செய்ய தூண்டுவது, ஜீவசக்தியோடு இருக்க வைப்பது, சரியான சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்ப்பது. உடலில் மிக முக்கியமான வேலையை செய்ய மூளை குருவுடையது. அதுவும் இல்லாம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மின்காந்த ஆற்றல், நமக்கே தெரியாது. அந்த மின்காந்த ஆற்றலையும் குரு தான் பேணுகிறான். அப்ப இந்த மின்காந்த ஆற்றல், விண்காந்த ஆற்றல் ரெண்டையும் கனெக்ட் பண்றது குரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் குருவை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம் உடலில் இருக்கின்ற மின்காந்த ஆற்றல், நம் உடலை விட்டு வெளியே இருக்கின்ற விண்காந்த ஆற்றல், இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனாதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மிக முக்கியமாக நம்முடைய மூளை கமெண்ட் உடல் அத்தனை பகுதிகளையும் ஆளுகிறது. அதனாலதான் சகசிரநாம சக்கரம் என்பதை மேலே வைத்தார்கள், 7வது சக்கரம். அப்ப இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவிற்கு மிக சிறப்பாக அதனுடைய தொடர்பு நிலைகளை கிரகங்கள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். குருவுக்கு அடுத்து நீங்க யாரு இருக்கான்னு பார்த்தா, குருவே 63 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறார். அதற்கு அடுத்து 128 கோடி டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சனி, சேட்ரன் அப்படின்ற கிரகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த கிரகம் என்ன செய்யுது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், சுவாச மண்டலம், நுரையீரலே சனிதான். அதனாலதான் ஆயுள்காரகன் என்று சனியை சொல்கிறார். சுவாச மண்டலம், உடலுக்குள்ள இருக்கின்ற கல்லீரல், நம்முடைய பாதம், மிக அதிக நேரம் உழைக்கின்ற நம்முடைய தாடை, இப்ப பேசிட்டு இருக்கிறோம்னா அது தாடை சனியினுடையது. மென்று மென்று உண்ணுகிறோம், அதற்கு சனிதான். அப்ப இவ்வளவு காரியங்களையும் உயிர் காக்கக்கூடிய வேலைகளையும் யார் செய்யறான்னா சனி செய்யறான். அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாதம், தலை சூரியன் என்றால் பாதம் சனி. அப்ப மிக அற்புதமான வேலைகளை செய்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த இயக்க சக்தின்னு ஒண்ணு சொல்றோம், நம்மை இயக்குகின்ற சக்தி. நாம் ஒரு காரியத்தை எந்திரிச்சு போகணும், செய்யணும், காரியம் செய்யணும்னா கால் மூட்டு நல்லா இருக்கணும், கால் பாதம் நல்லா இருக்கணும். அப்ப ரெண்டையும் இயக்குகின்ற கிரகம் சனிதான். கால் மூட்டு மட்டும் இல்ல, உடலில் இருக்கின்ற அத்தனை ஜாயிண்ட்டும், அத்தனை ஜாயிண்ட் எலும்புகளும் அங்க இருக்கக்கூடிய ஜெல்லும் சனியினுடையது. அதனாலதான் தைலத்துக்கும் எண்ணெய்க்கும் உரிய கிரகமாக யாரை பார்க்கிறோம்? சனி கிரகத்தை பார்க்கிறோம். சனி நீராடு என்று சொல்கிறோம். ஏன் என்ன தேய்ச்சி குளிங்க, அப்பதான் மூட்டுக்கள்லாம் நல்லா வேலை செய்யும், நரம்புகள் நல்லா வேலை செய்யும், உடம்பு சுவாசிக்கும், காற்றோட்டம் இருக்கும். இதெல்லாம் சனியினுடைய பண்பு. இது எல்லாமே நமக்கு நன்மை செய்வதற்காக இயற்கையால், இறைவனால் படைக்கப்பட்டது. இப்ப நம்மை பொறுத்தவரை யார் இறைவன்? சூரியன் தான் இறைவன். சரியா? இந்த சூரியனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற, அதாவது இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற வேலைகளை கிரகங்கள் செய்கின்றன. நம் உடலில் இருக்கின்ற சூரியன் யாரு? ஆத்மா. அப்ப நம்ம ஆத்மாவினுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அளவிலா விளையாட்டுடையான் அப்படின்னு நம்ம இறைவனை சொல்றோம். அவன் எல்லாரையும் அவன் விளையாட தூண்டுகிறான், ஒரு காரியத்தை செய்ய தூண்டுகிறான். இயக்கம் என்பது அவசியம். உலக இயக்கம், உயிர்கள் இயக்கம் அவசியம். எனவே அந்த இயற்கைக்கு, அந்த இயக்கத்திற்கான தேவைக்கான உயிர்களை படைத்து நம்மை உலாவ விட்டுக்கலாம். நாம் கொஞ்சம் அதிமேதாவித்தனத்தோடு இருக்கிறதுனால நாம இதை பற்றி பெரிதாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம். இப்ப இது ரெண்டையும் கனெக்ட் ஆகுது. அப்ப சூரியன்மா ஆத்மா. இங்கே இந்த சூரியன் ஆத்மானம்ன்றது உடம்புல இருக்கு. ஆனா விண் இருக்கு இல்லையா, இந்த விண்ணோடு நம்மை தொடர்பு படுத்துகின்ற கிரகம் என்பது குரு. விண்ணில் எல்லா கிரகமும் இருக்கு, இருந்தாலும் குரு என்ற கிரகம் தான் அனைத்து கிரகங்களையும் மிகச் சரியாக நம்மோடு தொடர்பு. இப்ப குரு சூரியனிடமிருந்து அல்ட்ரா வயலட் கதிர்கள் இருக்கு,
அப்ப இந்த கதிர் அல்ட்ரா வயலட் கதிர் நேரடியாக வந்தா இந்த உயிர்கள் வாழ முடியாது. ஏன்? எல்லா உயிர்களும் கேன்சர் வந்து இறந்து போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான பவர் உள்ளது. இப்ப எல்னினோன்னு சொல்றாங்க இல்லையா, அதை விட வலிமையானது. அப்ப இந்த அல்ட்ரா வயலட் கதிர்களை ஃபில்டர் பண்ணது யார் ஃபில்டர் பண்றான்னா, ஓசோன் என்ற வாயு ஃபில்டர் பண்ணுது. இந்த ஓசோன் என்ற வாயுனுடைய அந்த லேயரே சனியும் குருவும் சேர்ந்து அந்த ஃபில்டர் பண்ணது. அதாவது சனி மையப்பகுதியில் இருக்கும், அதனுடைய மேல் லேயர் வந்து குருவினுடைய பகுதி. அப்ப குரு என்ன பண்றாரு, அந்த அல்ட்ரா வயலட் கதிர்களை ஃபில்டர் பண்றாரு. அப்ப இந்த உயிர்களுக்கு எது தேவை என்பதை குரு என்ற கிரகம் மிக அழகாக ஃபில்டர் பண்ணி தருது. அப்ப குரு என்ன, எல்லா கிரகத்திலும் நல்ல கதிர்வீச்சுகளும் இருக்கிறது, தீய கதிர்வீச்சுகளும் இருக்கிறது. இப்ப குணாதிசயங்கள் எடுத்துட்டோம்னா, சூரியன் ஒரு ஆளுமை, ஒரு திறமை, ஒரு மன்னன், ஒரு தலைமை தாங்கும் தன்மை, இது பாசிட்டிவ் பாயிண்ட். அதே சமயத்துல சூரியனுக்கு ஒரு எண்ணம் வரும், தான் என்ற எண்ணம், தனக்கு என்ற எண்ணம், தான் என்ற இருமாப்பு, கர்வம், அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் வரும். சூரியனுக்கு வருதா? சூரியனுக்கு யார் இந்த உணர்வை ஏற்படுத்துகிறான்றதை நான் பின்னாடி சொல்றேன். சூரியனுக்கு இந்த உணர்வுகள் இயல்பா வருமா வராதா? அவன் அரசன், அவன் நம்மளாம் போய் பணிஞ்சு போகணும் என்று சொல்றோம் இல்லையா, அது இல்லை, அது உண்மை இல்லை. ஆனாலும் அந்த பதவி என்ற ஒரு தன்மை நமக்கு அந்த இருமாப்பை தருகிறது. இது சூரியன். சந்திரனுக்கும் கதிர்வீச்சுல சில விஷயங்கள், ஒரு சபலம், என்னதான் இருந்தாலும் மனம் என்ன பண்ணும், மனம் தானே கொஞ்சம் சபலப்படுது, இருந்தா நல்லா இருக்குங்க. அப்ப தீய விஷயங்களை நோக்கி மனம் போகுது, பிடிவாதம், இதெல்லாம் செவ்வாய்க்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சுக்கிரன்ட்ட போனீங்கன்னா ஆசை என்று ஆரம்பித்து விட்டு பேராசை கொண்டு போயிடுவான், அங்கேயும் சிக்கல் இருக்கு. சனி உழைப்பு, இல்லைன்னா அந்த உழைப்பை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு கள்ளத்தனம், சனிக்கிட்ட தான் அவ்வளவு கள்ளத்தனம் இருக்கு. அப்ப உழைப்பு உயர்வு என்பதை சனி தந்தாலும், ஆயுள் என்பதை சனி தந்தாலும், என்னிடம் கள்ளமும் களங்கமும் கசடுகளும் சேருவதற்கு சனியும் ஒரு காரணமாக இருக்கிறான் இப்படின்றது ஒரு விஷயம். இப்ப இந்த கிரகங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸை யார் கொண்டு போய் கொடுக்குறா? ராகு கேதுகளை பற்றி சொல்ல வேணாம். ராகு என்பது பெரிய, அது மாய கிரகங்கள். ராகு என்பது பெரிய உயர்வை தந்து விடும், பெரிய உயரை தந்து விட்டு பள்ளத்தில் தூக்கி போட்டோம். அதே போல கேது ஞானத்தை தரும், பக்தி, சித்தர்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய தொடர்பு நிலைகள், கண்ணுக்கு தெரியாத சக்திகளோடு தொடர்பு, இறை சிந்தனைகள், இதையெல்லாம் கேது கொடுக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் அதே சமயத்துல மிக கடுமையான நிகழ்கால வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு வசதிகளையும் செஞ்சு கொடுக்காது. இது ஒரு நெகட்டிவ் சைடு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்றால் கூட இந்த காரியங்களை எல்லாம், இந்த நெகட்டிவ் சைடு செய்யறதுக்கான காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய புத்தி. எல்லாத்துக்கும் நம்ம புத்தி தான் காரணம். அப்ப பாசிட்டிவ் சைடு நடக்கிறதுக்கான காரணங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு. ஒரு மனம் இருக்கு, இன்னைக்கு கோயிலுக்கு போவோம், இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம், இன்னைக்கு சென்னை வந்திருக்கோம், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இது வந்து குருவுடைய வேலை. இல்ல இன்னைக்கு பாருக்கு போகலாம், இன்னைக்கு கேளிக்கை விடுதிக்கு போகலாம், அங்கே போகலாம், அதாவது பரவாயில்ல, கேளிக்கை விடுதி கூட நம்ம போய் ஜாலியாக இருந்துட்டு வரோன்ற மாதிரி ஒரு பக்கம். ஆனால் தவறான பழக்க வழக்கங்கள் பண்றோம் இல்லையா, நாம் சொந்த சந்தோஷம், நான் மட்டும் சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா, என்னுடைய ஆத்மா சந்தோஷம் அடையும், மனம் சந்தோஷம் அடையும், அது வேற, அது கோயில். குடும்பம் சந்தோஷம் அடையும். இப்போ கோயிலுக்கு நம்ம போனோம்னா நம்ம தனியாக போக மாட்டோம், குடும்பத்தை கூட்டிகிட்டு போவோம், நம்முடைய நண்பர்களை கூட்டிட்டு போவோம், அல்லது நம்மளுடைய தோழிகளை கூட்டிட்டு போவோம், சரியா? சில பேர் தனியா போயிட்டு வருவாங்க, அது ரொம்ப ரேர். ஆனா இந்த இதுக்கும் நண்பர்களோட கூட்டி போவோம். ஆனா தீய நண்பர்களோடு இந்த புதன் என்ன செய்யும்னா, சூதாட வைக்கும், குடிக்க வைக்கும், சுயநலமாக இருப்பதற்காக தூண்டும். அதாவது மற்றவர்களுக்கு தெரியாத காரியங்களை எல்லாம் செய்வதற்கான தூண்டுதலை ஏற்படுத்தும். குரு வெளிப்படை கிரகம், புதன் இப்படி இது செய்யும். புதனை பற்றி நாம் இதுவரை படித்தது எல்லாமே கல்விக்காரங்க, கல்வி முழுக்க முழுக்க கல்விதான். அதாவது புதன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பண்பே இந்த பூமியில பட்டறிவுன்னு சொல்றோம் இல்லையா, பட்டறிவு, படிப்பறிவு, அனுபவ அறிவு. இந்த அனுபவம், இந்த அறிவை தருவது புதன் தான்.
அப்ப நாம படித்தவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிறோமா? இல்ல, படித்தவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் திமிரோட இருக்கிறாங்க. நான் நிறைய அதிகாரிகளை பார்த்துருக்கிறேன். நேர்மையான அதிகாரிகள் கூட என்ன ஆயிடுறாங்கன்னா, நான் நேர்மையாக இருப்பது அது ஒரு குவாலிபிகேஷன், அது ஒரு கிரீடம் நினைக்கிறாங்க. அப்ப அவர்களிடம் சாதாரண மனிதர்கள் போய் அணுகும் போதே இவன் லஞ்சம் கொடுத்து வந்திருப்பானோ அல்லது லஞ்சம் வாங்குவானோ என்ற ஒரு சந்தேக உணர்வோடு இந்த பெரிய அதிகாரிகள், நல்ல நியாயமான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்ப இயல்பாக மனிதர்களை இயல்பாக இன்ட்ராக்ட் பண்றதுக்கான பண்பை அவர்கள் இழந்து விடுகிறார். என்ன ஒரு விஷயம்னா, நான் நேர்மையாக இருப்பது என்னுடைய இயல்பு என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றால் எதிரில் வருபவர்களை அவர்கள் சந்தேகப்பட மாட்டாங்க. இப்ப நான் நேர்மையா இருக்கிறேன், பெரிய விஷயம் இல்ல, நல்லது இல்லையா? அப்ப நேர்மையாக இருப்பது குரு. நான் நேர்மையா இருக்கிறேன்ற ஒரு கிரீடத்தை தலையில் சுமந்து இருக்கிறோம் இல்லையா, அதுதான் புதன். ஈஸியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு, நான் நல்லவன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் நல்லவனாக இருக்கிறேன் என்பதே எனக்கு பெருமை, நான் ஒரு கிரீடம், அதுவே ஒரு தகுதி என்று நாம் நினைக்கிறோம். அது தவறா என்றால் தவறுதான். என்ன செய்யணும், மற்றவர்களை கீழ்த்தரமாக பாதிக்க தூண்டும். நான் நல்லவன்ற தகுதியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டோம்னா மற்றவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லை என்ற எண்ணங்களை, படிப்படியாக கள்ளத்தனத்தை, கபடத்தனத்தை, மற்றவர்களிடம் விலகுகின்ற தன்மையை உருவாக்கி விடும். இது ரொம்ப மைனூட்டா நான் சொல்லக்கூடிய செய்தி. இது நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள், இப்போ நான் செக்ரட்டரியேட் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட அதிகாரிகள் நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள், லஞ்சம் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள், வாங்காதவர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடெல்லாம் இயல்புத்தன்மையை பார்க்க முடிகிறதா என்றால் ரொம்ப ரேரா தான், சிலரிடம் தான் பார்க்க முடியும். அப்படி இயல்புத்தன்மை இருக்காது. அப்ப இதையெல்லாம் தருவது யார் என்றால் புதன். இப்ப எல்லா கிரகங்களிடம் இருக்கின்ற தீய பண்பை இந்த புதன் என்ன பண்ணிடும், ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அப்ப சூரியனிடம் இருக்கின்ற தான் என்ற இருமாப்பு, தனக்கு அதாவது கர்வம், ஆணவம், அகந்தை, ஈகோ, மிக முக்கியமாக ஈகோ, அனைத்தையும் யார் ஏற்படுத்துறான்னா புதன் ஏற்படுத்துறான். அதற்கு பிறகு சுக்கிரன்ட்ட ஆசையை பன்மடங்கு ஏற்றவும், சுயநலமாக இருப்பதற்கான சூழலை ஏற்படுத்தவும் சுக்கிரனை பயன்படுத்திக் கொள்வான். தவறான வழிகளில் போறதுக்கான வாய்ப்புகளையும் சுக்கிரனை தூண்டி விடுவான். அதுக்கடுத்து சந்திரன். பொதுவா மனம், புத்தி என்ற இரண்டை சொன்னது ஜோதிடம் மட்டும்தான். நீங்க இன்னைக்கு மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா, நீங்க மனம் என்பதற்கு நீங்க போய் டிக்ஷனரியில எடுத்து பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க, டிரான்ஸ்லேஷன்ல போய் பாருங்க, மைண்ட்னு வரும். ஆனா தமிழ்ல நீங்க மனம் என்பது வேறு, புத்தி என்பது வேறு. அப்ப மனம் என்பது இயல்பு தன்மை கொண்டது. பொதுவாக அது இயல்பு தன்மை கொண்டது. மனசாட்சி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது இயல்பு தன்மை கொண்டது. இந்த புத்தி மனதிற்குள் புகுந்து மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். இப்ப புத்தி படிக்குது இல்லையா, நல்லா படிக்கும், படிச்சு பரிசு எழுக்கிறோம், பாஸ் பண்ண வச்சிரும், நல்ல வேலைக்கு அனுப்பிடும், அதெல்லாம் நல்லா செஞ்சிடும். படித்த பிறகு அந்த படித்தன்ற திமிரை கொடுத்துரும் இல்லையா, இது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப என்னை விட மேதாவிகள் யாரும் இல்லை என்ற உணர்வை தருவது புதன். அப்ப சாக்ரட்டிஸ் அழகா அவர் சொல்லுவாரு, ஐ நோ தட் ஐ நோ நத்திங் பார். அதாவது எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும். அது பெரிய புகழ்பெற்ற வார்த்தை. அது எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. இதைத்தான் ஔவையார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிக அழகாக சொல்லுவான், கற்றது கை அளவு, கல்லாதது உலகளவு என்று அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்முடைய ஞானிகள் எல்லாருமே ஒரே மாதிரி சிந்தித்திருக்கிறார்கள். ஐ நோ தட் ஐ நோ நத்திங் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றதுக்கும், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல மிக வித்தியாசமாக, விசாலமாக அதை அந்த செய்தியை அணுகுது. அப்ப எனக்கு சாக்ரட்டிஸை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை, மிகப்பெரிய ஞானி அது. அவரை என்ன பண்றாரு, நத்திங், எனக்கு எதுவுமே தெரியாதுன்றத எனக்கு தெரியும் என்று சொல்லும்போது, ஔவையார் எவ்வளவு பெரிய ஞானி. ஔவையார் சொல்லும் போது நான் ஒண்ணுமே கத்துக்கல என்று சொல்லும் போது, இந்த பண்பு தான் குரு பண்பு. இந்த பண்பு எல்லாருக்கும் வராது. இந்த பண்பு தான் குரு பண்பு. நான் இன்னும் கற்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் எல்லாம் கத்துக்க முடியாது.
ஆனா இந்த ஜோதிடத்துல பயணம் செய்ய 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 நிறைய கொடுக்கும், நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க வெறும் புத்தகத்தை மட்டும் வைத்து படிக்க முடியாது. அதாவது புதன் என்பது திறவுகோல், அறிவின் திறவுகோல். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அறிவின் திறவுகோல் புதன் தான். அறிவை, அந்த அறிவு விசாலமான அறிவாக, இன்னும் சொல்ல போனால் மெய்யறிவாக மாற வேண்டும் என்றால் அது குருகிட்ட தான் போகும். இப்ப நீங்க கதவை திறந்துட்டோம் புதனை வச்சு, அறிவை அறிந்து கொண்டோம். இப்போ ஒரு பெரிய டாக்டர் என்னென்னமோ கண்டுபிடித்து பார்க்கிறார், நிறைய டெஸ்ட் எடுத்து பார்க்கிறார், நோயை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவர் புதன் வழியில போனாருன்னா நோயை கண்டுபிடிக்க முடியாது. அதே டாக்டர் நல்ல அனுபவசாலி, ரொம்ப புதனுடைய தன்மையை காட்டிலும் குருவினுடைய தன்மை மேலோங்கி இருக்கிறது. சட்டுன்னு என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிட்டு உட்காருவாங்க. என்ன பிரச்சனை அவருக்கு, ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருது, எந்த டெஸ்டும் கரெக்டா இருக்கு, பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டு போவாங்க. சட்டான ஒரு விஷயம் உள்ள வரும். ஓ, இங்க பிரச்சனை இருக்குமோ என்று அவர்கள் போய் அதை போய் கவனிப்பாங்க. டெஸ்ட்லயே வராத ஒரு இடத்துல குறையிருக்கும். இது எல்லாராலையும் முடியாது. அப்ப இந்த அமைதியாக அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு சிந்திக்கும் போது அப்படியே குருவினுடைய ஆற்றல் உள்ளே இறங்குகிறது. அப்ப நான் படித்த படிப்பை நான் புத்தகத்துல தேடிட்டு இருக்கோம். அப்ப ஆரம்ப நிலைதான் புதன் திறவுகோல். அது முக்கியம், அவசியம். படித்த படிப்பெல்லாம் நம்ம புத்தகத்துலாம் படிக்கிறோம், ஆனால் அது புதன். ஆனால் அதை தாண்டி மனம் விசாலம் அடைய வேண்டும் என்றால், மனம் மெய்யறிவை பெற வேண்டும் என்றால், அனுபவ அறிவு, படிப்பறிவு, கல்வி அறிவு எல்லாம் புதன் தான். பட்டறிவு அனைத்தும் புதன் தான். ஆனால் இது மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. மெய்யறிவு என்ற ஒன்று இருந்தால்தான் ஒரு முழுமை பெறும். அப்ப இந்த மெய்யறிவு என்பதுதான் குரு. இப்ப இந்த புதன் என்ன செய்யறான், இந்த படிப்பறிவை வைத்துக்கொண்டு, பட்டறிவை வைத்துக்கொண்டு தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்கிறான். நீங்க ஒரு படத்துல சூரி மிக அழகாக ஒரு சின்ன கமெண்ட் அடிப்பார். நடிகர் சூரி, இவ்வளவு படிச்சிருக்கிற, நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்க, ஆனா யார்கிட்ட இங்கிலீஷ் பேசணும்னு உங்க வாத்தியார் சொல்லி தரலையே என்று சொல்வார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனா என்கிட்ட வந்து நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. அப்ப இதை யார் சொல்லி தர்றது? இதுதான் குரு சொல்லி தருவார். அப்ப நான் இங்கிலீஷ் தெரியும்ன்றதைய கிரீடமா வைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம. அப்ப எதை எங்கே பிரயோகிக்க வேண்டும் என்பது நம்ம உணர்வதில்லை. அப்ப புதன் தான் எல்லா இடத்துலையும் புகுந்து உள்ளே புகுந்து என்ன செய்கிறான், தன்னுடைய அந்த கிரகத்தினுடைய பண்பை மாசுபடுத்துகிறான். இப்ப சுக்கிரன்ட்ட சொல்லிட்டேன். அதே போல செவ்வாய்கிட்ட பிடிவாதத்தையும் கோபத்தையும். ஒரு வீரன் இருக்கிறான், அந்த வீரனுக்கு இயல்பாகவே ஒரு கோபத்தை கொடுத்துரும். நீங்க ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா மோதி இறந்தவர்கள் இருக்கிறார், அவ்வளவு வேகமான மோதி. அப்படி அந்த மாதிரியான பண்பை கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்படியே நீங்க சனிக்கிட்ட போனீங்கன்னா கள்ளம் கபடம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்துருவான். இப்ப நான் நேரடியாக கர்ம ஜோதிடத்தில் தான் இந்த புதன் என்ற கிரகம் தான் கர்ம மாசுவை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கியமான கிரகமாக நான் பார்க்கிறேன். நம்முடைய ஆய்வுல மிக முக்கியமான கிரகமாக பார்க்கிறேன். நீங்க புதன் என்ற கிரகத்தை நீங்கள் சரி செய்து விட்டால், ராகு கேது சனி போன்ற கிரகத்தை வைத்து அவர்களை நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப புதன் என்ன செய்கிறான், புதன் என்பது மண். மண்ணில் வாழ்வதற்கு, வசதியாக வாழ்வதற்கு, தான் மட்டுமே வாழ்வதற்கு, அதாவது தற்பெருமையோடு வாழ்வதற்கு நிறைய அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் தன்னை பற்றியே சிந்தனைகளாக இருக்கும். நீங்க புதனுடைய ஆளுமை பெற்ற மனிதர்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதை படித்தவர்கள் இத்தனை பேர் இருந்தும் நம்முடைய நாடு இன்னும் முன்னேறல. இந்தியர்கள் படிப்பறிவுல முக்கியம், ரொம்ப பெரிய ஆளுங்க. தமிழர்கள் இன்னும் மேல இருக்கிறாங்க படிப்புல. ஆனாலும் பெரிய அளவுல உயர்வு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப அது காரணம் என்னன்னா, அந்த சுயநலமாக வாழ்வது. வறுமை ஒழிச்சிடலாம், லஞ்சம் இல்லாத நிலையை கொண்டு வரலாம். காரணம், படித்தவர்கள் எல்லாம் சுயநலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பண்பு இருக்கு. அப்ப இந்த புதன் என்ன செய்கிறது, எல்லோரையும் ஏதாவது ஒரு வகையில பொல்யூட் பண்ணுது. அது ஒன்று கல்வியே இல்லாம பண்ணுது, இல்லை என்றால் கல்வி கற்ற பிறகு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து தருது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சுயநலமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி விடுது. அப்ப இந்த சுயநலம் என்பது நான் வாழ்வதற்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுது. அப்ப நான் மட்டும் நான் வாழணும் அப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்ல,
நான் வாழ்றதுக்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்ற அளவிற்கு புதன் இன்றைக்கு மாசுபட்ட நிலையை அடைந்திருக்கிறது. எனவே இந்த புத்தி இருக்கிறது அல்லவா, இந்த புத்தி மனதிற்கு கட்டுப்பட்டு இருக்கணும். மனதிற்கு கட்டுப்பட்டு இருக்கணும், குருவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா மிகச்சரியாக இயற்கை எப்படி வடிவமைத்திருக்கிறதுனா, மூளை மூளை என்பது குரு. மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஞாபக சக்தி பகுதின்னு ஒண்ணு இருக்கு, செரிபெல்லம். இந்த செரிபெல்லம் என்றது சிறுமூளைன்னு சொல்லுவாங்க. இந்த சிறுமூளை என்பது குரு. சரிங்களா? மனம் புத்தி ரெண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. மனம் என்பது சந்திரனுக்குரியது, புத்தி என்பது குருவுக்குரியது. சாரி, புத்தி என்பது புதனுக்குரியது. அப்ப மனம் புத்தி இது ரெண்டுக்கு நடுவுல ஒன்று இருக்கிறது, மனசாட்சி என்பது. இந்த மனசாட்சி என்பது ஆத்மசாட்சி, அதுதான் ஆத்மசாட்சி. இந்த மனசாட்சி என்பது குரு. அப்ப மனம் புத்திக்கு நடுவுல குரு இருக்கிறார். அப்ப குரு இறங்கினா புதன் அடங்கிடுவான், சந்திரன் இயங்கினா புதன் அடங்கிடுவான். ஆனா இந்த புதன் என்ன செய்வானா, முந்திரி கொட்டைன்னு சொல்லுவான். அவன் எப்பவுமே அப்படித்தான் செயல்படுவான். அப்ப இந்த புதன் என்ன பண்ணுவான், எல்லா சூழலிலும் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக எல்லா கிரகத்திலும் ஊடுருகின்ற வேலையை செய்வான். அப்ப எல்லா கிரகத்திலும் ஊடுருவி அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை தன்வசப்படுத்துகின்ற ஒரு பண்பு. இது புதன் வெற்றி பெற்று விட்டான். இன்னைக்கு பெரும்பாலான அன்பர்கள் புதனுடைய கைக்கு போயிட்டோம். அப்ப இந்த புத்தி சொல்றதை கேட்டு, இந்த புத்தி மனதின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் இயல்பு. மனம் இது சரியா தப்பா, புத்தி இத எப்படி செய்யலாம், ஒரு காரியத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று டிசைட் பண்றது மனம் தான். டிசைட் பண்ணணும், எப்படி செய்யலாம் போது புத்தி கிட்ட போகும். சரிங்களா? இப்ப இதை செய்யலாமா வேண்டாமா என்பதையே புதன்கிட்ட கொடுத்துட்டோம்னு வைங்க, அவன் சுயநலமாக செய்ய வேண்டும்பா. தவறான காரியத்தை செய்யக்கூடாது என்பதை செய்ய வேண்டும்பா. இப்ப அணுகுண்டு தயார் பண்ணலாமா, பண்ணக்கூடாது, செய்யுமா. இப்ப ஏஐ வந்துருச்சு, புதனால் வளர்ச்சி இருக்கிறதா, அபாரமான வளர்ச்சி இருக்கிறது. அதே அளவுக்கு தீமையும் அதிக அளவு இருக்கிறது, இருக்கா? அப்ப வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு போகணும். அப்ப வேண்டுமா வேண்டாமான்ற டிசைடிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா சந்திரன் இருக்கு. ஆனா இப்ப சந்திரனை செயல்பட விடாமல் புதன் போய் செயல்படுகிறது என்றால் சந்திரனை பழுதுபடுத்தணும். சந்திரனை பழுதுபடுத்தி விட்டு தான் மனமாக நின்று செயல்படும். இப்ப அப்படித்தான் நாம இருக்கிறோம். அப்ப தவறான செயல்பாடுகள், தவறான சிந்தனைகள், தவறான வழிகாட்டுதல், தவறான மொழிகள் எல்லாமே சுயநலத்திற்காக நாம் இயங்கி எதிராளிகளுடைய பண்புகளை பார்க்காம. இன்னைக்கு சென்னையில கூவம் கெட்டு போயிருக்கு, காரணம் யாரு? மனசாட்சியோட மனதோடு இருப்பவர்கள் இருந்தா இந்த கூவம் கெட்டு போயிருக்காது. அப்ப நம்ம வீட்டு சாக்கடைய கூவத்தில் விடுவோம், யாருக்கு தெரியும் என்று சுயநலத்தோடு புதன் இயங்கிய காரணத்தினால் அது கெட்டு போச்சு. இது போல பல காரணிகள் இருக்கு. அப்ப இந்த புதன் என்ன செய்கிறான்னா மாசை ஏற்படுத்துகிறான், மனதின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான், எல்லா கிரகத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிறான். ஆதிக்கம் செலுத்தி அந்த கிரகத்தினுடைய இயல்பு மீது மாசை படிய வைக்கிறான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த மாசு என்ன செய்கிறது, நமக்கு ஆத்மாவினுடைய இப்ப புதன் என்பது குழந்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா சந்திரன், அப்பா சூரியன், புதன் என்பது குழந்தை. இந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கிக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அம்மா அப்பாவை கைவிட்டுரும், அம்மா அப்பாவை மீறுவதற்கு முயற்சி பார்க்கணும்ல. இன்னைக்கு குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்க, அம்மா பேச்சு கேட்கறது இல்ல, அப்பா பேச்சு கேட்கறது இல்ல. காரணம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சுட்டேன். சாக்ரட்டிஸ் சொல்றதுக்கு இங்கே நம்ம ஒப்பிடவே முடியாது. அப்ப 16 வயது 17 வயது குழந்தைகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஐநோ எனக்கு எல்லாம் தெரியுன்றாங்க. இப்ப சாக்ரட்டிஸோட வேடை எடுத்து போடணும், ஐ நோ நத்திங் அப்படின்ற வேடை நம்ம வீட்டுல எடுத்து போட வேண்டியிருக்கு. அப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் தாய் தந்தையர்களை விட்டு விலகுவதற்கு முயற்சி. இந்த சூரியனும் சந்திரனும் ஒளிகிரகங்கள். இந்த ஒளிகிரகங்கள்னாலதான் புதன் வேலை செஞ்சுட்டு இருக்கு, குழந்தைகள் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைகள் தாய் தந்தையருக்கு தெரியாமல் பல காரியங்களை செய்யணும், தாய் தந்தையர்களை விட்டு விலகி நிற்போம்.
அங்கே நிற்போம். தாய் தந்தையர்களே இப்ப நமக்கு சுமையா இருக்கிறாங்க என்ற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அதனால மாணவ பருவம் எல்லாமே புதனுடைய தன்மை தான். இப்ப இந்த புதன் படிப்படியாக சுயநலவாதியாக மாற்றிய பிறகு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், விண் என்பது குரு, மண் என்பது புதன். அப்ப மண்ணில் வாழ்வதற்கான தேவைகளை மட்டும் சிந்திக்கின்ற இந்த புதன் நம் மனதை, நம் உடலை ஒட்டுமொத்தமாக மண் சார்ந்து வாழ வைத்து விடுகிறது. இந்த புதன் வலிமை பெற ஒரு தவறு நடக்கும். நம்மை அறியாமலேயே குரு வலிமை இழப்பார். இப்ப புதன் வலிமை பெற என்ன பண்ணா குருவிடமிருந்து படிப்படியாக நம்மை விலக்கி வைக்கும். ஏன்னா குரு கண்டிப்பான ஆசிரியர். அப்ப சேட்டை செய்யற மாணவன் ஆசிரியருக்கு தெரியாம தான் செய்வான். அப்ப ஆசிரியரை விட்டு விலகி நிற்பான், அல்லது வகுப்பறையிலே ஆசிரியர் முகம் தெரியாம ஒளிஞ்சு நிற்பான். அப்ப இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, படிப்படியாக குருவிடமிருந்து இந்த புதன் நம்மை விளக்கும். அப்ப மண் சார்ந்த சிந்தனைகளையே நம்ம வாழ வைத்து இப்ப இந்த ஜோதிடம், மறைகலைகள்னு நிறைய இருக்கு. ஓவியம், ஜோதிடம், நாட்டியம், இசை போன்றவை எல்லாம் விண்ணோடு தொடர்புடைய கலைகள். அப்ப விண்ணோடு தொடர்பு கொண்ட கலைகளை எல்லாம் படிக்கும்போது இயல்பாகவே குருவினுடைய தன்மை நமக்கு மிகுதியாகிவிடும். அப்ப இந்த விண்ணோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை, கல்வியை புதன் தான் தரணும். ஆனா இந்த புதன் இந்த விண்ணோடு தொடர்பு கொள்கின்ற கல்வியை நமக்கு கொடுப்பது மட்டும் இல்லாம அதுலயும் காசு பார்க்க வைப்பான். நமக்கு காசு வேணும் தான், இல்லைன்னு இல்லை, ஆனா சுயநலமாக மாற வைப்பான். அந்த கலையை கொடுத்து, அது இயற்கை, இறைவன் தந்த கலை. இந்த கலையை நாம் ஆத்ம தூய்மைக்காக நாம் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வை மறக்கடித்து விடுவோம். இது பெரிய டேஞ்சரஸ் பொசிஷன்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால இன்றைக்கு புதன் உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த புதன் உலகம் என்பது கன்சியூம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாக்கு புதன் தான். நாசியில நாம சுவாசிக்கின்ற அந்த சுவாச முட்டுக்கள் எல்லாம், அந்த உணர்வு முட்டுகள் எல்லாம் புதன் தான். காதில் கேட்கின்ற அந்த செவி, அதனாலதான் மகாத்மா காந்தி என்ன பண்ணாரு, ரொம்ப முக்கியமாக 3 விஷயத்தை ஒத்துனார். அப்ப இந்த புதனுடைய ஆதிக்கம் என்ன செய்யும்னா, இந்த புதன் கர்மாவை அதிகப்படுத்த சட்டான்னு உள்ள சனி நின்றுவார். ஏன்னா புதன் என்ன செய்யும்னா, இந்த சூரியனுடைய ஆத்மாவினுடைய ஒளியை மறைக்கும். ஆத்மாவினுடைய கர்மாவை ஏற்படுத்தி இந்த கர்மா என்ன செய்கிறதுனா, கர்ம மாசு ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஆத்மா மண் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும், விண் சார்ந்த சிந்தனைகள் இருக்காது. அப்ப சூரியனர் விலகி நின்று என்ன ஆகும், நமக்கு மாசு ஏற்படுத்த துவங்கும். இந்த மாசு ஏற்படுத்தப்பட்ட பிறகு வேறு வழியே இல்லை, சனி உள்ள வந்துருவார். அதாவது ஒளி கிரகங்களுக்கும் இருள் கிரகங்களுக்கும் உள்ள போட்டி தான் அப்ப. அப்ப சூரியன் சந்திரன் என்பது ஒளி கிரகங்கள் பிரகாசமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒளி கிரகங்கள் மங்க இருள் கிரகங்கள் ஆட்சி பெறும், ஆளுமை பெறும், நம்மை ஆதிக்கம் செலுத்தும். அப்போ வாழ்க்கை மோசமாகிடும். ஆனா இது எல்லாம் ஜோதிடத்துல இருந்தாலும் கூட இங்கே வித்தியாசமாக நான் எதை சொல்லுகிறேன் என்றால், இங்கே இவ்வளவுக்கும் காரணம் புதன் தான். புதன் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டியிருக்கு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, புத்தியை சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நீங்க புத்தியை உடனே சரி செய்ய முடியாது, இம்பாசிபிள். ஏன்னா அது பழகிருச்சு, பழக்கம் வழக்கம்னு சொல்லிடுவாங்க, அது பழகிருச்சு. அப்ப பழகிய புதனை நீங்கள் அவ்வளவு எளிதாக சரி செய்ய முடியாது. அப்ப புதனை போய் நீ இப்படி இருக்காதுன்னு சொன்னாலும் கேட்காது. ஏன்னா அது பிடிவாதமான ஒரு வசு உள்ளே இருக்கக்கூடிய புத்தி. அப்ப இந்த புதனை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், குருவோடு தொடர்பு கொண்டு மாற்றும். அப்ப குருவோடு தொடர்பு கொள்ள இந்த புதனுடைய ஆளுமை படிப்படியாக குறைய தோணும். அப்ப ஆல்டர்னேட்டிவ் எங்க போகணுமோ அங்க போனாதான் இது குறையும். அப்ப புத்தியிலிருந்து விடுபடுவதற்கு மனதை நாம் பயன்படுத்த வேண்டும். மனம் ரொம்ப நுணுக்கம். மனதிற்கும் புத்திக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப விசேஷம். இப்ப நீங்க அம்மா இருக்காங்க, ஒரு குழந்தைக்கு செய்யணும், எப்படி செய்வாங்க, மனதை பயன்படுத்தி செய்வாங்க. என் பிள்ளை என்று பாசமாக செய்வாங்க, இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுப்பார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனா தந்தை அப்படி இருக்க மாட்டான். என் பிள்ளை என்றாலும் கூட அவன் புத்தியோடு செயல்படுவான். நம்மகிட்ட இருக்கா, கொடுத்தோம்னா எவ்வளவு கொடுக்கலாம், கணக்கு வழக்கு பார்த்து கொடுப்பான். அப்ப இங்கே அது செய்யக்கூடாதா, செய்யலாமா, தாராளமா செய்யலாம். ஆனா அங்கே தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது அல்லவா, அந்த பாச வித்தியாசம் அங்கே நிற்கும்.
அப்ப எல்லையற்ற பரம்பொருள் என்பதே எப்படின்னா இரக்கம் உணர்வு கொண்டதான். எல்லையற்ற பரம்பொருள் இரக்க உணர்வு கொண்டதான். அப்ப இந்த இரக்க உணர்வு என்பதை குருதான் தருவார். இரக்க உணர்வு என்பதை மனம்தான் தரும், சந்திரன் தான் தரும். அப்ப இந்த இரக்க உணர்வை புதன் ஒருபோதும் தரார். எவ்வளவு நாளும் எனக்கு தேவை என்று தன்னகத்தையே வைத்துக் கொள்வதற்கு தான் புதன் வேலை செய்யும். புதன் நமக்கு தேவை. அறிவு, படிப்பு, கல்வி, அனுபவ அறிவு எல்லாவற்றுக்கும் புதன் தேவை. ஆனால் நாம் பயன்படுத்தும் போது அவனை, அதாவது படிப்பறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடாது, மெய்யறிவையும் சேர்ந்து பயன்படுத்த வேண்டும். அப்ப விண்காந்த ஆற்றலோடு நம்முடைய உடல் அவயங்கள், நம்முடைய மனம் எல்லாம், உடலில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் விண்காந்த ஆற்றலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறக்கும். அப்ப இதை தவிர்த்து விட்டு வேறு எந்த வகை நிலையில் நாம் சென்றாலும் கூட நாம் புதனின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறோம். நிறைய நீங்க கோவில்ல வழிபாடு, நான் ரொம்ப பக்திமான் என்று சொல்பவர்கள் கூட நிறைய பேரை பார்த்திருக்கேன், புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பக்தி செய்கிறேன் என்பதையே தலையில ஒரு கிரீடம் வச்சிருக்கிறேன். பக்தி செய்வது என்பது இயல்பு. இறைவனோடு நீங்கள் இயல்பாக இருப்பது என்பது அது இயல்பு. இயற்கையோடு இசைவாக இருப்பது என்பது இயல்பு. இறைவனோடு இசைவாக இருப்பது இயல்பு. அது உங்களுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இல்லை, அது ஒரு தகுதி இல்லை. நீங்க தலையில தூக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. நீங்கள் உங்களை தட்டிக்கொள்ளலாம், நீ பரவாயில்ல, நான் நல்லவனா இருக்கிறேன், இறைவனோடு இசைவாக இருக்கிறேன், தட்டி கொள்ளுங்க, நான் ஜோதிடம் படிக்கிறேன், தட்டி கொள்ளுங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை தான். ஆனால் இந்த பெருமை தற்பெருமையாக மாறக்கூடாது. இறைவனுக்கு நன்றி உணர்வாக இருக்க வேண்டுமே தவிர இதை தூக்கி கிரீடத்துல நீங்க நன்றினா இங்க நிற்கும். அப்ப இந்த பாருங்க, இது விண்ணோடு தொடர்பு கொள்கிறதா? அப்ப நன்றி என்றால் விண், நான் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டால் அது சுமை. அப்ப நான் படிக்கிறேன், நான் ஜோதிடம் படிக்கிறேன், நான் இறைவனோடு இசைவாக இருக்கிறேன், கடவுள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு, நானும் கடவுளுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன், அது பண்பு வேறு. இயற்கையோடு இசைந்து இருக்கிறேன், அந்த பண்பு வேறு. ஆனா அது குவாலிபிகேஷன் இல்லை, அது இயல்பு பண்பு. எப்பொழுது அது நான் தகுதியாக நீங்கள் அதை நினைக்க துவங்குகிறீர்களோ அங்கே நமக்கு வீழ்ச்சி ஆரம்பமாகிறது, புதன் நம்மை வீழ்த்துகிறது. அப்ப இது மட்டும்தானா என்றால் இல்ல. நாம் அடைகின்ற பல்வேறு துன்பங்கள், இப்ப திருமணம் நடக்காததாக இருக்கட்டும், குழந்தை பேர் இல்லாததாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் உள்ள புதன் நிற்பான். அப்ப வேலை கிடைக்காததாக இருக்கட்டும், பொருளாதார சுமையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் புதன் உள்ளே வருவான். புதன் தான் உங்களுக்கு மூல காரணமாக இருப்பான். நீங்கள் லக்னாதிபதி புதனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய 5ஆம் அதிபதி புதனாக இருந்தாலும் சரி, அவன் மறைமுகமாக உங்களுக்கு யாரோடு கூட்டு சேர்ந்திருப்பான் என்றால் ராகுவோடு, கேதுவோடு, அஷ்டமாதிபதியோடு, 6ஆம் அதிபதியோடு, சனியோடு பல்வேறு வகையில தொடர்பு கொண்டு மாசுக்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். எனவே நீங்கள் இன்றைய ஜோதிடத்துல மாசு, அதாவது கர்ம ஜோதிடம் என்ற ஒரு வரையறையில கர்ம மாசுகளை அகற்றுவதுதான் முதல் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, கர்ம மாண்பை பெறுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, சுயநலத்தோடு நாம் அணுகுகின்ற ஒவ்வொரு செயல்பாடு நமக்கு வீழ்ச்சியை தருகிறது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாரிசுதாரர்களுக்கும் அது மகா வீழ்ச்சியை தருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த புதன் தன்மையோடு பெறுகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கிற, இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் இந்த நல்ல குழந்தைகள். இன்றைக்கு ஜென்சி அப்படின்னு சொல்றோம், நல்ல புத்திசாலி குழந்தைகள். அவர்கள் நன்றாக வர வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு சிந்தனையோடு இருக்கிறார்கள், புதிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மெய்யறிவோடு பயணிக்கும் போது, குருவோடு பயணிக்கும் போது இன்னும் மிகச்சிறந்த வாழ்க்கையை அவர்கள் பெற்று விடுவார்கள். இது ஜென்சி உலகம். அப்ப ஜென்சி உலகம் என்பது இன்றைக்கு புதனுடைய உலகமாக மாறிவிடக்கூடாது. இது புதனுடைய உலகமாக இருந்தாலும் அது குருவோடு இணைந்த, குருவின் கட்டுப்பாட்டில் இணைந்த அது ஒரு கிரகமாக ஏற்படும். இன்னைக்கு ட்ரம்ப் எப்படி தேர்ந்தெடுத்தோம்? நம்முடைய புத்தி தானே ட்ரம்பை தேர்ந்தெடுத்தது. இது போன்ற ஆட்சியாளர்களை, தவறான ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுத்து விடுவோம், நம்ம வாழ்க்கை தவறான வாழ்க்கையாக மாறிவிடும். அப்ப மெய்யறிவை நாம் பயன்படுத்த நமக்கு எது அவசியம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நிலையிலும் நாம் முன்னேற வேண்டும், முன்னேற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது பற்றி நிறைய ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் ஜோதிடம் தான், வழக்கமான ஜோதிட வகுப்பு தான் இது. ஆனால் இவற்றில் கர்ம ஜோதிடத்தை நான் உள்ளே புகுத்தி ஒவ்வொரு நிலையிலும் இதுல இருக்கின்ற வழக்கமான ஜோதிடத்திலிருந்து இந்த கர்ம ஜோதிடம் எப்படி மாறுபடுகிறது, இந்த கர்ம மாசுகளை அழிப்பதுதான் நம்முடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கம். கர்ம மாசை அழித்து விட்டால் நாம் பெறுகின்ற, நாம் நினைக்கின்ற எல்லா காரியங்களும் நிகழும். அப்ப அந்த அளவிற்கு இன்றைக்கு இவ்வளவு நேரம் இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டி இருக்கிறது. ஒரு அறிமுக வகுப்புல சுருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அப்ப இதையெல்லாம் அகற்ற முடியுமா? இது பரிகாரம் சொல்லுவீங்களா? பரிகாரம், பிராயச்சித்தம், பயிற்சி என்ற 3 இருக்கிறது. இன்றைக்கு பரிகாரம் வேலை செய்யல. பிராயச்சித்தம், பரிகாரம் என்பது இந்த கோயிலுக்கு போய் தீபம் ஏத்துறது, இறைவனை பிரார்த்திப்பது. மனசார பிரார்த்தித்தாலே போதும். நினைத்தாலே முக்தி தருகின்ற தலம் திருவண்ணாமலை சொல்றோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு நினைத்தால் முக்தி தருதா? இன்னைக்கு தரமாட்டேங்குது. ஏன்? இப்போ போனா கூட நமக்கு எவ்வளவு இதா இருக்கு. அப்ப அடிக்கடி போக வேண்டி இருக்கிறது. அப்ப திருக்கோயிலுக்கு சென்றாலும் பரிகாரம் செய்தாலும் காரியம் ஆகவில்லை என்பதுதான் ஆரம்ப நிலை. இதற்கு அடுத்த நிலை தான் பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தம்ன்றது தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அல்லது மூதாதையர்களுடைய தவறுகளை உணர்ந்து அது பிராயச்சித்தமாக தருவது. 3வது, அதுவும் இப்ப பெருசா பலன் தரல. இப்ப அன்னதானம் பண்றோம், சில தானங்கள் பண்றோம், தான தர்மங்கள் பண்றோம், அது கூட இன்னைக்கு பெரிய அளவில் பலன் தருவதில்லை. அதை தவிர்த்து இன்றைக்கு பயிற்சி என்ற ஒன்றை முல்லை முள்ளால் நாம் எடுக்க வேண்டும் என்பதை போல பயிற்சி, அதாவது புதனை புதனால் அறுக்க வேண்டும் என்பதை போல பயிற்சி, புதன் வடிவிலேயே அந்த பயிற்சியை தருகிறோம். அப்ப இந்த பயிற்சி என்பது கூட குருவோடு தொடர்புடைய பயிற்சி. அப்ப நீங்க வெறும் ஜோதிட கல்வி மட்டும் பயிரல, குருவோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு பயிற்சியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். புதனை நாம் முற்றிலும் வெறுக்கவில்லை. புதன் அவசியம். புதனை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். புதன் நம்மை ஆளுமை செய்ய அனுமதிக்க கூடாது. நம்மை ஆளுமை செய்கின்ற கிரகம் குருவாக இருக்க வேண்டும். நம்மை ஆளுமை செய்கின்ற கிரகம் சூரியனாக இருக்க வேண்டும். அப்போ ஒளியையும் சீவனையும் ஜீவனையும் தருகின்ற கிரகத்தினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில், அவர்களுடைய கட்டளைகளின் கீழ் நாம் இயங்கும் போது இந்த வாழ்க்கை சிறக்கும், இந்த மண் சிறக்கும், அடுத்தடுத்த பிறவிகளும் சிறக்கும், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பார்கள், வம்சாவழிகள் சிறக்கும் என்று கூறி நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இனி ஒவ்வொரு நாளும் நாம் இது பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். நீண்ட பயணம், நிறைவான பயணம், மனதிற்கு நெருக்கமான பயணத்தை நாம் செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம், தொடர்ந்து பயணிப்போம், இயற்கை வழியில் வாழ்வோம், இறைவனை நேசிப்போம், இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு இசைந்து பயணிப்போம், இறைவனோடு இசைந்து பயணிப்போம். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கும். கேள்விகள் எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வாட்ஸ்அப்லையும் குழுவிலையும் நீங்க கேள்விகளை கேட்கலாம், வகுப்புலையும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ரொம்ப எளிமையான வகுப்புகள் தான். வாரத்திற்கு 2 வகுப்புகள், வாரத்திற்கு 1 வகுப்புகள் என திட்டமிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் நடக்கும், அல்லது வாரத்தில் 2 நாட்கள் வகுப்பு நடக்கும். 3 மாதத்திற்குள் 2 வகுப்புகள் நடக்கின்ற வகுப்பை நிறைவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். எனவே இந்த அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, மேல்நிலை என்ற 4 நிலைகள் இருக்கின்றன. இது ஜோதிடத்தை கற்பதோடு, ஜோதிடத்தோடு இயற்கை வழி வாழ்கின்ற ஒரு அற்புதத்தையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதனால ஜோதிடத்தை இருக்கின்ற செய்திகளை நாம் விட்டு விடுவோமா? நிச்சயமா விட மாட்டோம். இன்னும் சொல்ல போனா ஜோதிடத்தில் உண்மையான செய்தியை நோக்கி பயணம். நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு ஜோதிடத்துல, நிறைய கசடுகள் கிடக்கு. நீங்க சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிடம் என்ற பெயரில் நீங்க பேசுகின்ற பேச்செல்லாம் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம மெய்யறிவு இருந்தா நிச்சயமாக அது நமக்கு தெரியும் தப்பா சொல்றாங்க அப்படின்றது. அந்த அடிப்படையில மெய்யறிவோடு பயணிப்போம். ஒவ்வொரு நல்ல ஜோதிடத்தை, முழுமையான ஜோதிடத்தை, நாம் ஆழமான ஜோதிடத்தை, இன்றைய காலகட்டத்தில் செயல்படுகின்ற ஜோதிடத்தை நாம் கற்க இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வகுப்பில் அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சிந்திக்கிறேன். இந்த வகுப்பை பற்றிய கருத்துரைகளை நீங்கள் நம்முடைய குழுவில் பதிவிடுங்கள். அடுத்த வகுப்பில் அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.